என்னடா டேய் என்ன பண்ற? நாங்கள் இந்த பேய் பெங்களாவை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண கோஷ்டி வீடியோவை எடுக்க போகிறதா தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே நடந்த கொடூரமான விஷயங்கள் எங்கள் மென்டல் ஹெல்த்தையே காலி பண்ணுற அளவுக்கு நடந்தது. அது மட்டும் இல்லாம என்னோட உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய கொடூரமான விஷயங்களுமே அங்க நடந்தது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நாங்க வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே யாரோ சில பேர் இங்க வந்து மர்மமான ரிச்சுவல்லாம் பண்ணி இருக்கிற ஆத்மாவை பயங்கரமா கோவப்படுத்தி இருக்காங்க. Oh my god. Oh my god. ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க இங்க. இது எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். கேக்குதா? ஓகே, இங்கே ரொம்ப மோசமா இருக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம். இங்க பொருட்கள் ஓகே 2 பேர் இருக்காங்க. அப்படியே இருங்க, டார்ச் லைட் இருந்தா அடுத்து இந்த இடத்த விட்டு போக வைக்கிறதுக்காக உங்களை எதனா பண்ணாங்களா? வாப்பா வா, விளையாடலாமா? என்னடா பண்றீங்க? குழந்தை இறந்து போன அந்த கஷ்டம் தாங்க முடியாம இறந்து போயிருக்கீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு ஒரு அன்பான கைண்டான ஒரு பர்சன்ட்டு. இந்த ஒரு ரிச்சுவல் நாங்க இங்க பண்ணுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது இங்க வந்துருக்கு. ஆக்சுவலா ஒன்னு நோட் பண்ணியா? அவச்சியா 2 வவ்வால் பறக்குதுடா. அம்மாவும் புள்ள மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. இப்போ கரெக்டாக இங்கே வந்துருச்சுடா. வாசு என் முதுகு இப்போ வரிசிட்டு இதுக்கு மேலே வழியே இருக்காது போலயே. நல்லமா இருக்கா கைஸ்? இது உள்ளதான் நம்ம போறோம். இதுக்குள்ள ரொம்ப தூரமா வந்துட்டு இருக்கோம். ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாதனால அந்த ரோடுமே வீணா இருக்கு. மழை தண்ணி இந்த மாதிரிலாம் நின்றுக்கும் போல இருக்கு. பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். ஆனா நாங்க உள்ளாக்க ரொம்ப தூரம் வந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இன்னும் ரொம்ப தூரம் போகணும். போக போக எந்த ஃபேக்டரியுமே கிடையாது. பாருங்க, சுத்திலும் எதுவுமே கிடையாது. ரொம்ப தூரம் இதுல தான் போக போறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க நம்ம இது உள்ள போகணும். யாருமே இல்லை. ஆத்திர அவசரம்னா கூட யாரும் வரமாட்டாங்க போய். என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? உங்களுக்கு அங்கே தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குதா? அந்த பில்டிங்க்கு தான் இப்போ நம்ம ரொம்ப தூரமாக போய்கிட்டு இருக்கோம். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில். இங்கே வர்றதே பயங்கர த்ரில்லாக இருக்குது கைஸ். ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம். என்ட்ரன்ஸை பார்த்தாலே பயங்கரமா இருக்குடா. என்ட்ரன்ஸே ஒரு மாதிரி பால் அடைஞ்ச மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குடா. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், யாராவது இருப்பாங்கிறது பயமா இருக்கு. அனாந்திர கடன் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. கைஸ், பில்டிங்கை ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ் கிட்ட இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு எதுவுமே இல்லை. ஆனால் யாரோ இதெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இந்த பில்டிங்கில் இருக்கிற பிரச்சனையால யாருமே இந்த சைடு குடி வர மாட்டாங்க போல இருக்கு. ஃப்ளாட்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. இவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள வரும்போதே ஒரு மாதிரி பக்கு 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 பக்குன்னே இருக்கு. ஆமாம், ஏன்னா
ஆனால் ரொம்ப தூரத்துக்கு நாங்கள் ரோடு எல்லாமே இருக்குது. இந்த ரோடு எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. ரொம்ப தூரமாக தான் உள்ளே வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரம்லாம் யாரும் ஃப்ளாட்டு போட்டுட்டு ஒருத்தங்க கூட யூஸ் பண்ணல. கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த பில்டிங்குமே இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. பார்த்தியா சுற்றி முற்றி காடு தான் இருக்குது. ஆனால் லைட் எரியறதுலாம் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப லாங்கு. ஆமாம், இது வந்து ஒரு ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. பட் இதை ஒட்டி எங்கேயுமே எந்த ஃபேக்ட்ரிஸுமே இல்லை. ஒரு சின்ன குடோன் கூட கிடையாது. சரி உள்ள போகலாம். இங்கே ஏதாவது நமக்கு ஆனால் கூட வெளியே எப்படி போகணும்னு கூட தெரியல. ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கே 5-10 கிலோமீட்டர் ஆகும் போல, அவ்வளோ தூரம் இருக்கு உள்ள. போ ஸ்லோவாகவே போ, யாராவது இருக்கலாம். இல்லைடா இவ்வளோ தூரம் இருக்குது, கண்டிப்பாக இல்லீகலாக யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப மோசமான இடம்டா. நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்துருக்கு. இப்போ யாராவது இருந்தாலும் என்ன பண்ணுறது? பில்டிங் இடத்துல வந்துட்டோம். இந்த பின்னாடி ஏரியா பில்டிங் எடுக்காம வந்துட்டோம். சரி கொஞ்சம் பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா. வா, ஏதோ சவுண்டு கேட்குதுடா. இன்னும் வா, பின்னாடி வா, இன்னும் வா, இன்னும் கொஞ்சம் வா. எதுக்கு நடுங்குது? அருவாள் திட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆர்சி ஆஃபீஸில் போடா. எதுக்குடா ஹார்ன் அடிக்கிற? பட்டுருச்சுடா வைத்தியக்காரா. சவுண்டு கேட்டுதேடா ஏதோ. திருப்பி தூக்கி நிமிஷம். பாட்டில் உடையுது. சொன்னேன்ல சவுண்டு கேட்குதுடான்ட்டு. பாட்டில் தானே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம். ஆள் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ சவுண்ட் பாட்டில் வந்து தூக்கி போட்டு யாரோ உடைச்சாங்க. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்டி. இப்போ வண்டி மேலே எழுந்திருப்பாங்க. யாருமே இல்லையே. கண்ணாடி நொறுங்குற மாதிரி இப்போ சவுண்டு கேட்டுச்சு. கண்ணாடி யாருமே இல்லடா. யாரும் இல்லை. சவுண்டு கேட்டுச்சு, உடஞ்சிச்சு ஏதோ. யாரும் இல்லையே. நல்லாவே கேட்டுது. கண்ணாடி கண்ணாடி உள்ள உடையுதுடா. வந்துடுறா. கண்ணாடி உள்ள கேக்குதா? கண்ணாடி உடைக்கிற சவுண்ட் கேக்குது கைஸ். உள்ளுக்குள்ள போகும்போது யாராவது நம்ம மேலே எரிஞ்சிட்டாங்கன்னா மண்டை எண்டையில. அதான் பாரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஆள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்கள் உள்ளே வரல, அதுக்குள்ளே கரெக்டாக எரிஞ்ச இடத்துல நிற்கிறான்டா. பாட்டில் எரிஞ்ச இடத்துல நிற்கிறான்டா. ஆள் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இங்கே ஆள் இருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இங்கே பாருங்க கண்ணாடி உடையிற சவுண்ட் கேட்குது. கன்ஃபார்ம் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்குதுடா. டிங்கு டிங்கு. விண்டு வச்சிரும், விண்டு வச்சிரு. இதோ கேட்குதா உங்களுக்கு? இறக்குடா கண்ணாடிய.
ஆள் இருக்க மாதிரி இருக்குடா. கண்ணாடிலாம் அடிச்சு நொறுங்குதுடா. அதுவா 2-3 கண்ணாடி உடையுது. ஆளா என்னன்னு தெரியல. உள்ள போறதுக்கு முன்னாடியே உடையுது. இங்க பாரு. ஐயோ வெளியில வந்து செத்துருதுடா. எப்படி அப்போ மூஞ்சில கண்ணாடி பட்டுச்சுன்னா என்ன பண்றது? இப்போ இங்க வந்து செத்துருச்சு பாத்தீங்களா இல்லையா? இப்போ பார்த்தேன். எப்படா போறது? கண்ணாடிலாம் மூஞ்சில பட்டுச்சுன்னா அவ்வளோதான்டா, எல்லாம் கிழிச்சிரும். கோஸ்ட் இருந்துச்சுடா. பாரு எல்லா பக்கமும் விழுது. காருக்கு பின்னாடிலாம் விழுது. நான் சொல்றது கேளு, நீங்க இங்கே இருங்க. ஆமா, எல்லாத்துக்கும் போய் அடிபட்டுருச்சுன்னா யாரா அப்ப கூட்டிட்டு போறது? இல்லடா, எல்லாருக்கும் 3 பேருக்குமே போய் எல்லாரு மேலேயும் கண்ணாடி தூள் பட்டுருச்சுன்னா யாரு கூப்பிட்டு போறது? நான் சொல்றதை கேளு, நான் புள்ள பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன், வாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உடனே கூப்பிடுறேன் நான் உள்ள போயிட்டு. சீக்கிரம் பார்த்துட்டு வா. ஓகே, காரை ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இங்கனே நைட் விஷன் செட் பண்ணு. நைட் விஷன் இங்க நான் செட் பண்ண வெளியில. சரி, நீ சீக்கிரம் வா. ஓகே, சேஃபா இருங்க. எதனா கால் பண்ணுங்க. நீ பார்த்து போடா. நான் உள்ள பார்த்துட்டு உடனே உனக்கு கால் பண்ணுவேன். நீ வந்துட்டு இருக்கா கண்ணாடி உள்ள இருந்து? எனக்கு என்னமோ இங்க ஏதோ ஆபத்து நடக்க போகுது மட்டும் தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு வந்தா இப்படி ஆயிடுச்சு இருக்கு. கேக்குதா உங்களுக்கு? பாட்டில்ஸ் உடஞ்சு நொறுங்குது. நிலா வேற பயங்கரமா இருக்கு. யாராவது இருக்கீங்களா மேல? Olavi, oh my god, please fade it. Please fade it. யாராவது மேல இருக்கீங்களா? யார் கண்ணாடியெல்லாம் உடைக்கிறது? ஹலோ, ஆக்சுவலி இந்த வாசலில் வந்து கடைசியாக விழுந்து தெரிச்சிச்சு. நான் அவனுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சேஃப் இல்லை, உள்ள போகலாம். யாராவது இருக்கீங்களா உள்ள? தெரியுதா உங்களுக்கு? கல்லெல்லாம் விழுது. வாட்டர் பாட்டில் இருக்கு. யாரும் இங்கே தங்கியிருந்திருக்காங்க. யாரு? ஃபுட்ஸ்டெப் கேக்குது. ஃபுட்ஸ்டெப் கேட்டுச்சு. நல்லா உங்களுக்கு கேட்டுச்சுல? யாராவது இருக்கீங்களா மேல? உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, மனுஷங்க கிடையாது கைஸ். இங்க நடந்த விஷயம் உங்க எல்லாத்துக்கும் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சொல்ல முடியறதுக்கான சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சில விஷயம் இருக்கு. இங்க அம்மா பொண்ணு 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோட ஆத்மா ரொம்பவே ஒரு மாதிரி அக்ரெசிவா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி அவங்க இப்போ கொஞ்சம் அமைதியான மாதிரி
காருக்குள்ள சவுண்ட் வருதுடா. சவுண்ட் போடாத. மனுஷங்க கிடையாது கைஸ். சவுண்டு மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் வருது. அவ்வளோ மனுஷங்க இருந்தாங்கன்னா கேமராவில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. பட் அப்படி யாரும் இல்லை. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? எதனா பிரச்சனையா? நீங்கள் இவ்வளோ கோவப்படுற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ஏன் இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு எந்த கெட்டதும் செய்கிறதுக்காக நாங்கள் வரலையே. உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் உள்ளே வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே இருக்கிற ஆத்மா அவ்வளோ அக்ரெசிவான ஆத்மா கிடையாது. ஏன் இன்னைக்கு இவ்வளோ அக்ரெஷனாக இருக்குன்னு தெரில. கண்டினியூஸாக என்ன ஒன்று ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி என் மேலே எதுவும் படலை. அதுலேயே தெரியுது அவங்களுக்கு கெட்ட எண்ணம் இல்லை. இப்படி என்னமோ நடந்திருக்கீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் பக்கத்தில் நான் வரலாமா? நாட் என்னை சுற்றி ஓடுற மாதிரி தெரியுது. என்னை சுற்றி யாரோ ஓடுறாங்க, நல்லா தெரியுது. பாருங்க, கேக்குதா? ஓகே, ஃபைன். ஏதோ நடந்திருக்கு. ரொம்ப அக்ரெஷனாக இருக்காங்க. மேபி இன்னைக்கு ஃபுல் மூன் இருக்குனாலையா என்ன விஷயம்னு தெரியல. பட் ரொம்ப அக்ரெஷனாக இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கிறது சுத்தமாக சேஃப் கிடையாது. 100% இன்னைக்கு சேஃப் கிடையாது இங்கே வீடியோ எடுக்கிறது. ஏன்னா எல்லா பொருட்களும் என் பக்கத்தில் வந்து விழுது. ஏதாவது ஒன்று என் மேலே பட்டால் கூட ரொம்ப மோசமாயிடும் நிலமை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு கத்துறீங்க? எதுக்கு கோவப்பட்டு இருக்கீங்க? உங்களை எதுவுமே நாங்கள் பண்ணல. நாங்கள் உள்ள வரதுக்குள்ளே எங்கள் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க. என்ன ஆச்சு? Oh my God. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஓகே, மேலே போகலாம். மேலே போகணும். வழி இருக்குன்னு தெரியல. அங்கே மேலே தெரியுதுல விண்டோஸ். மேலே தெரியுதுல விண்டோஸ். அது எல்லா விண்டோஸ்லையுமே எனக்கு பயங்கரமாக சவுண்ட் கேட்டது. இது பாருங்க, வாட்டர் கேன் கவுந்துச்சு.
யார் இப்படி பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சவுண்ட் பயங்கரமாக கேட்டது. இங்கே பாருங்க, கரையான் பயங்கரமாக படர்ந்து இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமினால ஃபுல் பவராக இருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு வேற எதனா பிரச்சனை இருக்கா? ஹலோ, வெளிச்சமே தெரியலடா எங்கேயுமே. உள்ள போயிட்டாங்க அவங்க உள்ள போன அப்புறம் இங்கே சுத்தமா அவனோட வெளிச்சமே தெரியல. சவுண்டும் காணாம எதுவுமே. இந்த பில்டிங் நீங்க நினைக்கிறமோ இல்ல, இது ரொம்ப பெரிய மாசிவான பில்டிங். மாடியில பயங்கரமா இருக்கு. மாடியிலேருந்து நம்ம எதாவது தள்ளி கீழே வந்தா கூட தெரியாது. ஆமா, என்னன்னா சவுர்லாம் கிடையாது, ஃபுல்லா ஓப்பனு. ஏதாச்சும் பிளான் பண்ணி தள்ளி விட்டு அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது ஆனா கூட இங்க நம்ம கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்டா. ரிஸ்கான இடமா இருக்கு, வர வர நம்ம போற இடம். சாமி படம் கவுந்திருக்கு. இந்த சாமி படத்தெல்லாம் கவுத்து வச்சிருக்கீங்க. சாமினா பயமா? சாமினா பயமா? ஐயோ, லைட்டு ஃபிளிக்கர் ஆகுது. லைட்டு ஃபிளிக்கர் ஆகுது கைஸ், தெரியுதா? இது அந்த மோட்லேயே இல்லை. எதுக்காக அழுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை யாரும் துன்புறுத்திட்டாங்களா? உங்களுக்கு எதனா கெட்ட விஷயம் நடந்துச்சா இங்க? ஏன் எங்கள் மேலே கோவப்படுறீங்க? ஓ மை காட், யாரும் இங்கே சமைச்சிருக்காங்க. இங்கே எதுவும் ஆக்சுவலாக நடந்திருக்கு, பட் என்னன்னு தெரில. இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு எனக்கு அவங்க 2 பேரையும் உள்ளே வர சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா யார் மேலேயாவது கண்ணாடி துண்டுகள் பட்டுச்சுன்னா ரொம்ப காயமாயிடும், படுற இடத்த பொறுத்து. கார்கிட்ட வருது. நாயா? வேற கார் ஏதோ உரசுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நாய் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு கிடையாது. நம்ம உள்ள இருக்கிறது சேஃப். இப்போ இறங்கவும் முடியாது. நாய் இருந்தா நமக்கு சவுண்ட் விட்டுருக்கும்ல. ஒரு சவுண்டு கூட கேட்கல இந்த காட்டுக்குள்ள. நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவன் கேமரா வைக்க சொன்னான். நைட் விஷன் பேக்ல இருக்கு. நம்ம இந்த இடத்துல நிறைய விஷயம் கண்டிப்பா கேப்சர் பண்ண முடியும்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச ஆக்டிவிட்டிலாம் இல்லை, நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இது ரொம்ப பயங்கரமான விஷயம் நடக்குன்றது மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. மாட்டி விட்டியா? மாட்டிட்டு அது போன்ல அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுரு. இன்னைக்கு வேற பக்கம் நடிக்கிற கையெல்லாம் நடிப்பே நடக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருறா, இன்னைக்கும் சும்மா இருறா, எதுவும் பண்ணிடாரான்னால அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒன்று மண்டையெல்லாம் உடைச்சிடும். இந்த பில்டிங் ரொம்ப பெருசுன்றனால அவன் எங்க இருக்கான்னு வேற தெரிய மாட்டேது. ரைட் ஆயிடுச்சுடா. நைட் விஷன் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படி வச்சிருந்தட்டா பயமா இருக்குடா. நான் வச்சுட்டு வந்துருவா. அங்க போகணும்டா. நீ புரியா? வேணாம் இரு, அப்புறம் திட்டுவான். இங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் வழி. யா யா ஓ, என் தலையில் விழுந்திருந்தா என்ன வருது? இங்கேயுமே பாருங்க ஒரு கல் இருக்கு. இப்போ நான் இங்கே படியில் ஏறுறப்போ அந்த கல் பாட்டுக்கு என் தலையில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னை கொல்ல பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு என்ன கெட்ட விஷயம் செஞ்சேன்?
வேற யாரோ பண்ண தப்புக்கு என் மேலே கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே பண்ணலையே உங்களை. உங்களுக்கே இவ்வளோ கோவம்? நான் மேலே வரப்போகிறேன் இப்போ. நான் போய் அதை வச்சுருந்துடுறேன். கீழே வேற பயமா கூட இறங்க போய் இறங்கமா உள்ளே உட்காந்துருக்கோம். உள்ளே அப்போ யாராச்சும் ஒரு ஆள் வச்சிருக்கணும்டா. அப்போ நான் டிரைவர் சீட்டுக்கு மாறிக்கிறேன். இதை வச்சுக்க. நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். அப்போ சார் நான் எடுத்துட்டு ஓடிடுவேன். இல்லை எதுவும் இருக்க மாதிரி இருக்குடா. என்னடா சொல்கிறேன்? அவனை வேற காணும். சவுண்டு கேட்குதுடா. இது டொம்முன்னு விழுந்த மாதிரி தானே கேட்டுச்சு. அவன் எதுவும் தானடா தெரியலடா. விழுந்து கத்து வெளியே உள்ள போடு. என்னடாச்சு? தப்பா விண்டோ ஏற்றிடுறோம். சீக்கிரம்டா. அப்போ இந்த இடத்துல நான் உள்ளே விட்டாரு கருப்புண்டா. என்னடா சொல்ற? உண்மையாவோ? இதில் வைக்கலான்னு போனால் வைக்க கூட போகுது. தைரியம் முடிதுடா. ஆள் கிடையாதுடா. அப்போ பேய் தான்டா. என்ன நினைத்துல உள்ள போய் இவ்வளோ நேரம் ஆச்சு. உடனே கூப்பிடுறேன் தானே சொன்னான். ரொம்ப நேரம் ஆச்சுடா உள்ள போய். அப்பயே நான் உள்ள பார்த்துட்டு வருவா? இல்லை சும்மா இருக்கா. உங்களையே அனுப்பிட்டு நான் தனியாக உட்காந்துட்டு இருக்க சொல்றியா என்ன? இல்லைடா, சப்போஸ் அவனுக்கு எதாவது கூப்பிடுவேன். இல்லைடா, 2 பேருமே போய் சப்போஸ் 2 பேத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் ஏற்ற முடியாது. அப்போ சும்மா நீயும் நானும் சேர்ந்து உள்ள போய் சப்போஸ் 2 பேத்துக்குமே ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி தெரியும் உனக்கு? இப்போ நீ காருக்குள்ள இருந்தேன்னா கூட சப்போஸ் நாங்கள் 2 பேருமே வரலன்னா கூட நீ யாருக்காவது ஃபோன் பண்ணல வைக்கல ஏதாவது உனக்கு கூப்பிடலாம். வந்துச்சுடா. 2 பேருமே உள்ளுக்கு போய் 2 பேருக்குமே ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்குமே தெரியாதா? நம்ம இருக்கிற ஒரு அனாந்தர காட்டுறா. யார் மனஞ்சீவனமான ஒரு மிருகன மட்டும் எதுவுமே இல்லைடா சுத்தமா. உனக்கு எதுனா ஆச்சுன்னா அவன் அவ்வளோதான். வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்டா. என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு பயம்னா ஆளுங்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் கருப்பூரத்தை இப்ப பார்த்தேன்டா. இதுல கேப்சர் ஆச்சான்னு தெரியலடா. சவுண்ட் கேக்குதுடா. சொன்னேன்ல ஆள் கிடையாது, பேய். அவன் சவுண்டே காணாடா. வாசு சவுண்ட் சுத்தமா. நான் போய் நைட்டு சவுண்ட் செட் பண்ணிட்டா. நான் அதுக்கப்புறம் யோசிச்சு போயிரு. டக்குன்னு வச்சிருந்துறேன். சீக்கிரம். என்னடா சொல்ற? நான் மேலே வரப்போறேன் இப்போ. உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை பாக்குறதுக்காக வந்தவங்க கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஓ மை காட், கண்ணாடியா வருது. ஓ மை காட். ஓ ஃபக், கால்ல விழுந்துச்சு. பின்னாடி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. வாசு ஃபோன் பண்றான்டா. ஃபோன் எடுக்க மாட்டான். அப்போ பண்ணுவோம். ஹலோ வாசு, கேக்குதா? என்னாச்சு? அங்க என்ன நடக்குது? இங்க ரொம்ப மோசமா இருக்குடா. நீங்களாம் உள்ள வர முடியாது. ஓகே, இங்கேயும் ரொம்ப மோசமா இருக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம். இங்க பொருட்கள் கேக்குதா? தெரியல எனக்கு. இல்ல என்னன்னா எதுவும் அவங்க பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. ஏன்னு தெரியல, பயங்கர கோவமா இருக்காங்க. பொருட்கள் எல்லாம் நம்ம மேல வந்து விழுது. ஆனா உள்ள வரவே முடியலடா. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஓ மை காட், இவர் கண்ணாடிலாம் என் மேல வந்து விழுதுடா. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அடிபடும். நீங்க வர வேண்டாம், இங்கே இருங்க.
எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது? நான் உள்ள பாத்துட்டு வரேன், அங்கே வெயிட் பண்ணுங்க. சொல்ற மட்டும் கேளுங்க, உள்ள யாரும் வராதீங்க. ஏடா சொல்ற? உன்னை மட்டும் தனியா விட்டு நாங்க எப்பறம் அங்க நிம்மதியா இருப்போம்? சொல்ற கேளுடா. நீ கட் பண்ணிட்டான்டா. இவனை உள்ள விட்டு எப்பறம் நம்ம தனியா இருக்க முடியும்? நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் மேல வரதான் போறேன். ஓகே, ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ மை காட் கைஸ், இங்க பாருங்க, ஃபுல்லாவே கண்ணாடியா தான் இருக்கு. மேபி அவங்க நடக்கிறது கூட நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியுதோ. வாசு அங்க இருக்கான் பாருங்க. நம்ம கூட தான் இருக்கான். இந்த மாதிரி கண்ணில் தெரிஞ்சா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். உள்ள போயிட்டானா இருட்டில் ஒண்ணுமே தெரிய மாட்டுது. ஃபுல் மூன் இன்னைக்கு. இன்னொரு விஷயம், கேக்குதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? என்ன நடந்தது? நாங்க உங்களை ஒண்ணுமே பண்ணலையே. நாங்க என்ன உங்களுக்கு தப்பு பண்ணோம்? எங்களை அட்டாக் பண்றதுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலே என்னன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தெரியும். என்ன அட்டாக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்டா உள்ள. யார்கிட்டடா? பேய்கிட்ட தான்டா பேசுவான். யார்கிட்ட பேச போறான்? உள்ள போறான் பாரு. என்ன அட்டாக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க எதனா எங்களை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு எதிராக நாங்க எதனா பண்ணுவோம். புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க ப்ளீஸ். சவுண்டு ரொம்ப பெரிய பில்டிங் கைஸ், தெரியுதா? சவுண்ட் கேட்டுச்சு. குழந்தை சவுண்டு மாதிரி இருக்கு. அப்ப இவரை நம்ம உள்ள வர வேணாம்னு சொல்றான்டா. இப்ப ஏன்டா தனியா இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான்? சொன்னா கேட்கவும் மாட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கைகள்லாம் விட விடனது. ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி வந்துட்டான், அதனால கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல. இப்ப எவ்வளவு நேரம் இந்த காருக்குள்ளேயே இருக்கிறது, இறங்குறதுக்கும் பயமா இருக்கு. கதவையும் திறக்க முடியல, ஜன்னல் திறந்து வைக்கிறதுக்கும் பயமா இருக்கு, மூச்சு விட முடியல. தாங்க தெரியும் பாருங்க. வரான் 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 வரான். வாடா வாசு வாடா. எல்லாரும் ஒன்னா இருந்தா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கும். கண்ணாடி சவுண்டா கேக்குதுடா. சப்போஸ் ஏதாவது கழுத்துலயோ கையிலயோ கண்ணுல எங்கேயாவது பட்டா என்னடா பண்ணுவான்? அவ்வளவுதான். கண்ணுல எல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இன்னும் கல்யாணம் வேற அவ்வளோ யாருக்கும். ஏய், யாரோ இங்க இருக்காங்கப்பா. தொட்டிலாம் கட்டி தூங்கியிருக்காங்க. குழந்தைய தூங்க வச்சிருக்காங்க தொட்டிலாம் கட்டி. இங்க பாருங்க. இதுக்குள்ளேயும் கண்ணாடி தான் இருக்கு.
அந்த சைடு உள்ளதான் எப்படி இருக்குன்னு வேற எனக்கு தெரியல. வீடியோஸ்ல பாத்திருக்கேன். கண்ணாடி பிசுலாம் பட்டுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, எடுக்க கூட முடியாதுடா. ரொம்ப சேஃபா இருக்கணும் இந்த இடத்துல எல்லாம். சப்போஸ் நம்ம தப்பிச்சாலுமே செப்டிக் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. வருஷங்கள் அந்த கண்ணாடியில இங்க கிடக்குதுன்னு நமக்கு தெரியல. இல்ல ஆமா, கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஆயிருக்கும் அந்த கண்ணாடியில. இங்கிட்டு வரோம். இங்க பாருங்க, ஃபுல்லாகவே கண்ணாடிகள் இருக்கு. எங்கேருந்து இவ்வளோ கண்ணாடி வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இருக்கிற குழந்தைத்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரே விஷயம் இந்த தொட்டில் தான். பேயே குழந்தைக்கு தொட்டில் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கா எனக்கு புரியல. இல்லை வேற யாராவது வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்களா? ஹலோ, ஏன் இது ஒன்றும் இல்லை. வெங்கடேஷ் கால் பண்ணால் சைரன் சவுண்ட் கேட்குது, போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னா நான் போய் அப்புறம் பார்த்தேன். வந்திருக்காங்க, ஆனால் அவங்க தூரமாகவே திருப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே இந்த அளவுக்கு வரல. இந்த அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க, இங்கே வரதுக்கு வேலையும் கிடையாது. இங்கே பாருங்கள், மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றிருக்கு, எதுக்குன்னு தெரியல. தேங்காய் வளையல் ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இங்கே பாருங்கள், ஆங்கர் மாதிரி செட் பண்ணி நைட்டி இருக்குது. ஓ மை காட், அது வந்து ஆக்சுவலாக கத்தி மாதிரி இருக்குது, ஆனால் அது கண்ணாடி. என்னது இது? மல்லிகைப்பூ வாடி போயிருக்கு. என்னை பயமுறுத்துறதுக்கு நினைக்காதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் உங்களோட ட்ரெஸ்ஸா? இங்க பாருங்க, சேஃப்டிக்கு கத்திலாம் வச்சிருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. கரெக்டா ஒரு கண்ணாடி துண்டை கத்தி ஷேஃப்ல உடைச்சிருக்காங்க கைஸ். நம்மளால உடைக்க முடியாது ஒரு ஹியூமனால. அங்கே பாருங்க, இது நைட்டி, இது ஒரு லெக்கின்ஸ் மாதிரி இருக்கு. இது என்னன்னு தெரியல. பட் பாருங்க, ஒரு ஹியூமன் வாழ்ற மாதிரி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களோட பேபிக்கு தொட்டில் கட்டி விட்டுருக்காங்க. அது பச்சை கலர்ல இருக்கு. கிட்டத்தட்ட அவன் போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அப்பப்போ வந்தான், இப்ப உள்ள போயிட்டான். எங்கிட்டு இருக்கான்னு வேற தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் ஆகாம நல்லபடியா வெளியே வந்துடணும் கடவுளே. நான் போய் பார்த்துட்டு வரவா? அப்போ சும்மாரா போய் ஏற்கனவே உனக்கு கண்டது நடந்துட்டு இருக்கு. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணாத. போய் பார்த்துட்டா வந்துடுறேன். இல்ல, உனக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி ஏதோ ஆகுது. சும்மாரு என்னாலாம் அனுப்ப முடியாது, அப்புறம் என்னால திட்டு வாங்க முடியாது. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் விட்டு நம்ம எப்படி இருக்க முடியும்? நான் வேணா போய் பார்த்து வரட்டுமா? சரி, போய் பார்த்துட்டு வா. ஏதாவது ஒன்று சவுண்டு விடு, நான் உடனே யாராவது கூப்பிட்டு வந்துடுறேன். நான் வந்து உங்களுக்கு எப்படியே ஏதாவது கொஞ்சம் காப்பாற்றிடுறேன், சரியா? அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவனுக்கு இவ்வளோ நம்ம விட்டதே தெரிய தப்பு. இது அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரும் என்ன பாப்பா? அவன் தனியாக போயிருக்கான், உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? தயவு செஞ்சு வா, நான் போய் பார்க்குறேன். இல்லை நீயாவது போய் பாரு. போ, சீக்கிரம் போக முடியாது. நான் அப்புறம் இந்த ஃபோனை வச்சுக்க, எதனா ஒன்றா கேப்சர் பண்ணிடு. எங்களுக்கு எதனா ஒன்னால எதனா யாரையா கூப்பிட்டு வந்துருட்டாக்கணும். போய் பார்த்து போடா சீக்கிரம். மேலே லைட் எரியுது, வாசு தானா என்னன்னு தெரியல. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போய் பாருங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்படிலாம் எனக்கு தனியாக போனாலே எனக்கு ஒன்றுக்கு வந்துடும். வாசு, எங்கடா இருக்க? டேய் வாசு,
Oh my god. Hey, sound கேக்குது. கேக்குதா உங்களுக்கு? என்கிட்ட எதனா பேச ஆசைப்பட்டுறீங்களா? என்கிட்ட எதனா சொல்ல நினைக்கிறீங்களா? இங்க ஒரு ரூம் இருக்கு. ஓ மை காட். ஆக்சுவலாக எதுக்கு இத்தனை ரூம் இந்த பில்டிங்கில் கட்டிருக்கலாமன்னு தெரியல. ஏதோ போறது நல்லா பார்த்து. ஐயோ வாசு, வாசு எங்கடா இருக்க வாசு? இங்கே நான் உள்ளே போகிறது சேஃப் இல்லை, தனியாக உள்ளே போகிறது சேஃப் இல்லை. இதை நான் அப்பட்ட சொல்ல போகிறது இல்லை. வாசும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ வெங்கடேஷ் அனுப்பிச்சு விட்டுருக்கு, போய் பாருன்ட்டு. அவனை விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவன் தான் வழி நடத்தி நம்மளை கொண்டு போவான். இவ்வளோ நேரம் ஆகி என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு காணா. இப்போ லைட்டு எதுவுமே தெரியல அவன்ட்டு அங்கே போனதுலேருந்து. எங்கடா இருக்க வாசு? வெங்கடேஷ் வேறு வாசுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். அவன் எந்த ஒரு ரியாக்ஷன் சவுண்டு எதுவுமே கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி சொல்லாமல் எப்படியா சமாளிச்சுக்கணும். அவனையும் அனுப்பக்கூடாது. எப்படியாச்சும் வாசு ஃபோன் பண்ணி என்னடா வர போயிட்டு உள்ள ஏறா எதுக்குடா என்னடாச்சு? ஒன்றும் ஆகலடா. அதான் ஒன்றும் ஆகலடா. உன்னாலையா? இப்போ என்ன இருக்குடா போயிட்டு வந்த? இல்லை அங்கே அவன் தனியாக எடுக்கட்டும்டா. தனியா எடுக்கட்டுமா? இல்லை என்ன உண்மையை சொல்றா? ஒன்றும் ஆகலடா. இப்போ எங்கடா போய் பார்க்கதான்டா போனேன். டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவனை பார்க்க தானே போனேன். என்னாச்சு? ஏன் வந்துட்ட? பாத்ரூம் வந்துச்சுடா. பாத்ரூம் மயிறு வருது. அவன் உயிருக்கு இதா இருக்க என்ன பண்றான்னு தெரியல. நீ ஏன்னா பாத்ரூம் வருது மயிறு வருதுன்னு இருக்க. ஏன்னா நானாவது போறேன்டா. உட்றா கேமரா குடுறா. நான் போறேன் கூட. நான் போயிட்டு வரேன். எனக்கு எது வேணாலும் பரவாயில்ல. அவனை ஏதாவது பார்த்துட்டா வரேன். ஏதாவது ஒண்ணா கூப்பிடுறேன். கேமரா குடுறா. இந்த குடுறா. இது புறா ஏதாவது சவுண்ட் விடுறா. வந்துடுறா. நான் வந்துடுறேன். ஆனால் எனக்கு ஒன்று அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. ஓகே கைஸ், இங்கே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆன ஒரு ஃபேமிலி. ஆனால் அவங்க நார்த் இந்தியன் தான் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேமிலியோட இதை பார்க்கறதுக்காக விசிட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அவங்களோட பேபி 3 பேருமே இங்கே வந்தப்போ இதை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை தவறுதெல்லாம் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படிக்கட்டுலாம் இப்போ நான் வரும்போது சுத்தமாக சேஃபே கிடையாது. அந்த சைடு எதுவுமே தடுப்பு இல்லாமல் இருக்குது. குழந்தை எங்கேயாவது இருந்து விழுந்திருக்கும். மேலேருந்து கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பிறந்த குழந்தையாது. அது அவங்க கண்ணு முன்னாடியே இறந்து போனது அந்த அம்மாவால் தாங்கிக்க முடியல. அவங்களுமே அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்களாமா. அந்த பேபியோட அம்மாவை காப்பாற்றவும் முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த பேபியும் அந்த அம்மாவுமே இந்த பில்டிங்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் இதை கண்ணால் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் இது வீடியோ கூட எடுத்திருக்காங்க. Oh my god. சுத்தம் வரல. கண்ணாடி வந்து எவ்வளோ எழுது. இந்த இடத்துல அடிச்சிருச்சு பயங்கரமாக. ரத்தம் வரல. அது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நல்லவங்க நான் கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப மோசமான ஒரு கேரக்டராக இருக்கீங்க நீங்கள். எங்களை பயமுறுத்துறதும் என்னை அட்டாக் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா தாராளமாக அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை இறந்து போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களை நீங்கள் எதனா பண்ணும்போது அவங்க வீட்டை சார்ந்தவங்க கஷ்டப்படுவாங்கன்ற விஷயத்த மைண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள்.
ஓகே, ஓகே. அது மட்டும் இல்லாமல் கைஸ், நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, அம்மாவும் பேபி இறந்ததுக்கப்புறம் இந்த பில்டிங் அபேண்டன் ஆகிடுச்சு. அபேண்டன் ஆனதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுறதுக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், சில தவறான பெண்களை கூட்டிகிட்டு வர்றது, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வர்றது, மற்ற சில ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த பில்டிங்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் ஒரு பெரிய கும்பல், ஒரு 7-8 பேர் கிட்டக்க இங்கே வந்து அது மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லீகலாக, ட்ரிங்க்கோ சம்திங், ஏதோ போதை சம்திங். அப்போது அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் ஆகி, அவங்களே மென்டலி அவங்களுக்குள்ளே என்னமோ ஆகி, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு 3 பேர் அதில் இறந்து போயிருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இங்கே நைட்டில் சரக்கடிக்க வர்றது சுத்தமாக குறைஞ்சிருச்சு. பகலில் மட்டும் சில பேர் வருவாங்க போல இருக்கு. அதுவும் இப்போலாம் வராங்களான்னு தெரியல. பாட்டில்ஸ்லாம் இருக்கிறத வச்சு பார்த்தா வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வராங்களான்னு எனக்கு தெரியல. பட் நைட்டில் யாருமே வரதில்லை. நான் கூட யோசிச்சுட்டே தான் வந்தேன், இந்த மாதிரி இல்லீகலாக யூஸ் பண்ண பில்டிங் மிட் நைட்டில் எதனாவது யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் இருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு பயம்லாம் இருக்காது, அவங்க பாட்டுக்கு பெண்ணாத்திட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்ற தாட்டில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி எந்த ஹியூமன்ஸுமே இந்த இடத்துல இல்லை. என்ன வேணும்? நீங்கள் இப்போ என்னை அடித்தது என்னோட மூஞ்சில் அடிபட்டுருச்சு, உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக என்ன நீங்கள் காயப்படுத்திட்டீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஏதோ ரூம் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலியாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பங்களாவாக கட்டுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது. எத்தனை ரூம்னு என்னால் எண்ண கூட முடியல. என்ன முடியும், பட் கன்ஃபியூஸ்ட் ஆகுது. எங்கிட்ட திரும்பினாலும் ரூமாக இருக்கிறனால பிஸ்னஸ் பண்ணுற இடம் ப்ளஸ் ஹவுஸும் சேர்த்து கட்டுறாங்களா அப்படின்னு எனக்கு புரியல. இருக்கலாம் மேபி. பாருங்கள், பால்கனி வியூ. தனியா விட்டது ஏதோ கண்ணடிச்சு குத்திருச்சா, ஏதோ ஆயிடுச்சா, ரத்தம் வந்துருச்சா, இதுதான் எதுவுமே தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு. வாசன் கூப்பிட்டேன், சவுண்டே இல்லடா. அப்ப எப்படி இல்ல, லைட் வெளிச்சு மட்டும் தெரியுது. எதுவும் மை விழுந்துட்டான் தெரியல. நான் கூப்பிட்டதான், உள்ள லைட் இருந்துச்சு எனக்கு. ஏதோ நான் போய் பாக்குறேன்டா அவனை. இல்லடா, அப்போ ஒரு உருவம் பார்த்தேன்டா. அங்க உருவத்தை பார்த்தாண்டா ஓடி வந்தேன். பாத்து போறேன்டா, எனக்கு அவன் முக்கியம்டா. நமக்கு அவன் உனக்கு எதனா ஆச்சுன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் என்ன திட்டுவான். அப்படி நான் சொன்னேன், நான் எதுக்கு வந்த, அவன் எதுக்கு அனுப்புனேன்னு என்னையும் திட்டுவான்டா. ஒன்னும் சொல்ல மாட்டான். பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஆச்சு. அவன் எப்பறம் நம்ம இவ்வளவு தூரம் விட்டு தனியா இருக்க முடியும்? நான் போய் பாக்குறேன், அவன் திட்டினாலும் பரவாயில்ல. நான் தானே வாலண்டியரா வந்து நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு. போன வாட்டி தெரியும்ல வீடியோல நான் அனுப்புனேன்னு சொல்லி என்னை தான் திட்டினான். நானும் ஒன்னு அனுப்புனேன். அது அப்ப புரிஞ்சிச்சுடா, விட்ற, அப்ப பாத்துக்கலாம்டா. அதே மாதிரி இன்னைக்கு எதனா ஆச்சுன்னா என்னை திட்டுவாங்க. நான் சொல்லிக்கிறேன், வாசு நானா தானே வரேன். வெங்கடேஷ்க்கு இதுக்கு சம்பளம் ரொம்ப நேரம் ஆச்சுடா. நீ போய் என்ன பண்ற எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு நான் வந்து பாக்குறேன். வெங்கடேஷ்க்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நானா தான் போறேன். எதனா ஒன்னா சவுண்ட் விடு. ஒரு நிமிஷம், நான் இந்த அதை கூட அதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேது. நான் அந்த நைட் விஷன் தரேன். அந்த நைட் விஷன் மயிரில் ஒண்ணுமே தெரியல எனக்கு. எதுவும் ஆயிருக்க கூடாது. இல்லைன்னா நான் இந்த வரைக்கும் நம்மளுக்கு கூப்பிடாம இருக்க மாட்டான். ஏதாவது ஒண்ணு அவன் கண்ணில் பட்டானுங்க, சப்பு 4 எழுத்து வந்துடுறான். அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிடறான் அவனை. இப்படியே ஒவ்வொரு வாட்டி பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, ஏதோ கறிக்கட்டை இருக்கு. என்னதான் சவுண்ட் கேக்குது? பாருங்க, கார் அங்கே நிற்கிது. மேலே போகிறேன் நான்.
கார் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே இருக்கானுங்க பத்திரமா. வெங்கடேஷ் கேக்குதா? பத்திரமா இருங்க. வாடா மாடிக்கு போறோம்டா. அவன் சரிலடா, இங்கே தான்டா இருக்கா. மை காட், இதுக்கு மேலே மொட்டை மாடின்னு நினைக்கிறேன். ஃபுல் இடமுமே தெரியுது. Oh my god! What the fuck? Oh my god! இது யாரோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதோ சடங்கு பண்ணியிருக்காங்க. Oh god. ஏதோ வெத்தலாம் வச்சு. Oh god. ஒட்டுது என் மேல. இந்த மாதிரிலாம் இந்த கரெக்டாக அப்படி பத்திரமா எடுத்துட்டு போ. ஏதாவது ஒன்று கேப்சர் ஆச்சுன்னா பார்த்துக்க. டைரி மாதிரி இந்த வெளிச்சத்துக்கு கோபுரம் வச்சுக்க. இது ஒரு நாள் சவுண்ட் விட்றா. ஓகே, நீ ரெடியாக கலாட்டா பேரு. சரி, பார்த்து ஒழுங்கா போ. ஓகே, லைட் அடிச்சு பார்த்து போ. பார்த்து ஒழுங்கா போ. எதுனா கலாட்டா பேருடா. சரி, எனக்கு தனியாக அனுப்பவே மனசு இல்லடா. பாசுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனை பார்க்க போயிட்டு இருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு மட்டும் நான் வேண்டிக்கிறேன். என்னால் சத்தியமாக இங்கே தனியாக இருக்க முடியுமான்னு தெரில. இன்னைக்கு நாங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு தோணுது. வாசு, வாசு, வாசு இருக்கியா? வாசு, வாசு எங்க வாசு இருக்க? ஐயோ, கல்லு வந்து விழுது. இருக்கீங்களா உள்ள? வாசு இல்ல. வாசு எங்க இருக்கானே தெரியல. பாருங்க, யாரோ இங்க வந்து ஏதோ பண்ணிருக்காங்க. ஏதோ சடங்கு பண்ணி இந்த பேயை ஏதோ கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது, அவங்கள ஏதோ தப்பா பயன்படுத்துறதுக்காக யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்ற விஷயம் கரெக்டா? அதனால்தான் கோவமா இருக்கீங்களா? பட் நாங்க அதுக்காக வரல. எங்களை அப்படி நினைச்சிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு அப்பவே தெரியும் நீங்க நல்லவங்க, இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு. பட் யாரோ இப்படி உங்களை சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பட் என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? பாருங்க, ரொம்ப வேலை மெனக்கட்டு என்னமோ பண்ணியிருக்கானுங்க. எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைட் சவுண்ட் போட்டான் வாசு, உங்களுக்கு நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். திரும்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்பப்போ ஏதோ மின்னல் முரளி மாதிரி வந்துட்டு போறான். எனக்கு கடுப்பாவது. எனக்கு இப்படி தனியா போறது, அவன் தைரியமா போயிடுறான், எங்களுக்கு இருக்க சொல்லிடுறான். ஆனா உள்ளுக்குள்ள எங்களுக்கு ஒரு மாதிரி அதிகமா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எதோ ஆயிருமோ ஆகாதுன்ற தைரியம் இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு இருக்குல்ல, தனியா போறதுனால எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகுது. இங்கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடைச்சி வச்சிருக்காங்க. இங்கிட்டு மட்டும் தான் ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. வாசு, வாசு, நான் பேசுறது கேட்குதா வாசு?
ஐயோ கண்ணாடி தலையில விழுந்துருக்கும். ஐயோ வாசு எங்கடா இருக்க? ஏதாவது பேசுறா. கைஸ் எல்லா பக்கமும் தலையில இருந்து கண்ணாடி எல்லாமே விழுகுது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ மேல இருந்து விழுந்துகிட்டே இருக்கு. யாரு? வாசு வாசு இருக்கியா? ஐயோ கண்ணாடி வேற விழுந்துகிட்டே இருக்கு தலையில இருந்து. எங்கேயுமே எங்கேயுமே இல்லை. வலி காணா. கண்ணாடி வேற விழுந்துகிட்டே இருக்கு மேல இருந்து. ஐயோ மேல எதுவுமே இல்லை, அவனை கண்ணாடி மட்டும் விழுகுது. தலையில எதுவும் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அவனையும் காண. வாசு சவுண்டு விட மாட்டான். லைட் அடிக்க வேணாம், வெளியே இருக்கிறதுனால யாருக்காச்சும் தெரிஞ்சிருமோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா வெளிச்சத்தை நோக்கி பேய் எதுவும் வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஸோ நைட் டியூஷன் வச்சுட்டு நம்ம அமைதியாக இங்கே இருப்போம். சரி நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐ மீன் வீடியோவில் உங்களையும் சேர்த்து சொல்லிட்டேன். மாடிப்படி இருக்கு. வாசு ஐயோ வாசு எங்கடா இருக்க? வாசு சவுண்ட் கேட்குது. அப்பு போறான்னு நினைக்கிறாங்க. அப்பு காசு தெரியலண்ணா என்ன பண்றான்? ஏதோ லைட் அடிச்சிட்டு இருக்கான் அங்கிட்டும் இங்கிட்டும். அப்போ வாசு எங்கேயா இருக்கியாடா? 100% கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. அந்த சடங்கு மூலியமா அதை ஏதோ கண்ட்ரோல் பண்ணி இல்லை கெட்டதா மாத்துறதுக்கு, இல்லைன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல. இந்த குடுகுடுப்புக்காரங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க கூட அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த சீவனெல்லாம் வைக்கிறாங்களா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆத்மா, இந்த மாதிரி நல்ல ஆத்மாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க செய்யற தப்புக்கு அதை உடனடியா யூஸ் பண்ண வைப்பாங்க. முஸ்லிம்ஸ்ல கூட சில பேர் இந்த ஜின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி அதை இவங்க செய்ய வேண்டிய வேலை, அதாவது ஏவி விடுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு எப்படி சொல்றது தெரியல. அதாவது ஒரு ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி அதை பயமுறுத்தி அதை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி ஃபுல் கண்ட்ரோல், அதோட மொத்த கண்ட்ரோலையும் இவங்க எடுத்துப்பாங்க சில மந்திரங்கள்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துவாங்க கெட்ட விஷயங்களுக்காக. அந்த மாதிரி ஏதோ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். இல்லை மேபி பில்டிங் ஓனர் யாராவது இப்போ புதுசாக இதை வாங்கிட்டு இதை துரத்துறதுக்காக ஏதோ ரிச்சுவல் பண்ணாங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அவசரமாக பண்ண மாதிரி தெரியுது. ரொம்ப நாள்லாம் ஆன மாதிரி தெரில. ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அதை சுற்றி ஒரு மாதிரி தண்ணிலாம் இருக்குது. ஆனால் தண்ணி இல்லை அங்கே. இங்கே பாருங்கள், அந்த இதை அப்படியே அந்த ஒயிட் கலரை சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். பட் அங்கே தண்ணி எதுவுமே இல்லை. அது தண்ணியே இல்லை. கிட்ட பார்த்தா தெரியும். அது ஏதோ ஆயில் மாதிரி அந்த இடத்துல படிஞ்சிருக்கு. அதுல வேற ஏதோ லிக்விட் ஊத்திருக்காங்க போல. இல்ல இந்த ரவுண்டு சர்க்கிள் போட்டு எரிக்கிற சர்க்கிள் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் பாதியிலேயே அவங்க செய்ய வந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இது கம்ப்ளீட்டா நடக்கல. இருக்கிற கற்பூரம் கூட ஃபுல்லா எரியல. அதை வச்சு சொல்றேன். இங்க பாருங்க, பாதி தான் எரிஞ்சிருக்கு. இதுவும் பாதி தான் எரிஞ்சிருக்கு. அங்க பாருங்க, அங்கங்க இருக்கு. பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி பண்ணும் போதே அவங்களுக்கு பயங்கரமா பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்து இதை செய்ய முடியாம பாதியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அரைகுறையா அந்த பேர் ஏதோ பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு அக்ரஷனா இருக்கு. நான் சொல்றது கரெக்டா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? பட் அந்த மாதிரி தப்பான விஷயத்துக்காக நாங்க இங்க வரல. யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்களா? ஹலோ, காணோம் யாரையுமே. இப்போ நான் சொன்னதுமே என்னோட அசம்ஷன் தான். நான் கணிக்கிறேன் இப்படியா இருக்கும்ட்டு. கன்ஃபார்மா எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்றது நல்லது. உங்ககிட்ட நான் கேட்குறேன், ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. உங்களை எதனா தப்பா யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களா? அதனால தான் இப்போ கோபமா இருக்கீங்களா? அப்படி பண்ணா அது யார் பண்ணானாவது சொல்லுங்க. செய்வன பில்லி சூனியம் வைக்கிற பீப்புள்ஸ் யாராவது இங்க வந்து உங்களை எதனா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்களா? அப்படி இல்லைன்னா இங்க இருந்து உங்களை விரட்டுறதுக்காக எதனாச்சும் சடங்கு செஞ்சாங்களா? எனக்கு கேட்கல. ப்ளீஸ், நீங்க என் மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்த இடத்த விட்டு போக வைக்கிறதுக்காக உங்களை எதனா பண்ணாங்களா? சரி, ஓகே, அப்படி உண்மையா இருந்தா நான் அதுக்காக வரல. அப்புறம் ஏன் கோவப்படுறீங்க? அப்ப அது உண்மை இல்லையா?
ஹலோ, இப்போ இதை நீங்க என்கிட்ட சொல்லலைனா இந்த ரிச்சுவல் பாதியில நின்றுக்குல்ல, இந்த சடங்கை நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வாசு எங்கேயா இருக்கியாடா? ஏதாவது பேசுறா, சவுண்ட் விடுறா. வாசு, வாசு, ஐயோ போவாது. யார் இருக்கீங்களா உள்ள? ஏ வாசு, யார் இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுதா? சேலையில சேலை துணி வளையல் ஏதோ தேங்காய் இதெல்லாம் கிடக்குது. ஏ வாசு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடும். ஐஸ் ரொம்ப பதட்டமா இருக்கு. அந்த ரூம்ல பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு தெரியுதா? அது வேற என்ன பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. யாருடா? யாரு? ஏ வாசு, ஏய் கண்ணாடியா இருக்கு. யார் இருக்கீங்களா உள்ள? வாசு எங்க இருக்கான்னு தெரியல. சவுண்ட் எதுவுமே விட மாட்டான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சுத்தமா. சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கேன், எந்த சவுண்டுமே விட மாட்டான். எங்க இருக்கானே தெரியல. எல்லா ரூம்லயும் பார்த்துட்டேன். ஏய் யாரு? ஏய் வாசு, வாசு எங்க இருக்கான்னு சுத்தமா தெரியல. சவுண்டு கண்ணாடி வேற விழுந்துட்டே இருக்கு. அந்த ரூம்ல யாரை பார்த்தீங்கன்னா பின்னி சொல்லி பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஐயோ கண்ணாடி தான் தெரியுது. வாசு என்ன பண்றான்? அந்த அப்ப போய் கத்திட்டு இருக்கான். ஓ துவா சொல்றானா? துவா சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லி எப்படியே காப்பாத்தி வந்துருங்கடா ரெண்டு பேரும். எனக்கு தனியா இருக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. கார் ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை, உள்ள அப்படியே வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. இப்போ எதனா வந்தோம் சொல்லி கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ இந்த சடங்கை நான் கண்டினியூ பண்ண போறேன், பாக்குறீங்களா? விரும்புறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு கெட்டது செய்ய வரலன்னு தெரிஞ்சும் என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இந்த சடங்கை நான் இப்போ கண்டினியூ பண்ண போறேன். தீப்பெட்டி இருக்கு. தோ இப்போ நான் இந்த மேட்ச் பாக்ஸை கொளுத்தி சடங்கை நான் இப்போ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? சீரியஸா இப்போ நான் இதை பண்ண போறேன். பயப்படாது. சில பயப்படுற மாதிரி தெரியுது. பயப்படுது. நான் இப்போ பண்ண போறேன். உங்களை நான் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்க போறேன். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நீங்க போற மாதிரி ஆகும். ரெண்டுல ஏதோ ஒன்று இப்போ நடக்க போகுது. பண்ணவா? ஓகே, நான் பண்றேன். ரொம்ப டென்ஷன் ஆகுது. இது நான் பண்ணி முடிக்கிறப்போ கண்டிப்பாக என்னை எதனா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அவங்கள வர சொல்லிட்டுமா? என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் மட்டுமே இதை பண்ணுறேன். இந்த கேமரா கையில் வச்சுட்டு பண்ண முடியாது. எங்கேயாவது வைக்கணும். வாசு சவுண்டு கேட்குது. எனக்கு எங்கேயோ கேட்குது. மேலே போய் பார்க்கலான் இருக்கேன். இந்த ரிச்சுவலை வேற எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இது நான் பண்ணி வேறு எதுனா எனக்கு எதுனா ஆகிடுமோன்னு வேறு தோணிகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நான் இப்போ இதை பண்ணால் மட்டும்தான் இது எதுக்காக பண்ணாங்கன்றது எனக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் நான் இதில் என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். லெமன் யூஸ் பண்ணுறாங்க, மை இருக்குது, ஓ மை காட், முடி இருக்குது. ஓகே, இது கண்டிப்பாக பேய்க்கு பண்ணுற ரிச்சுவல் தான். அது மட்டும் இல்லாமல் இவருங்க கருகி இருக்குது. இவருங்க லெமனை வேற ஏதோ
நடுவில் கயிறு மாதிரி போட்டு கட்டியிருக்காங்க. கயிறு இல்லை, குச்சின்னு நினைக்கிறேன். பாருங்க, மல்லிகைப்பூ, அதாவது ரத்தம் படிஞ்ச மல்லிகைப்பூ மாதிரி. அதாவது இந்த மாதிரி ரிச்சுவல் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரினா எல்லாமே மாதிரியாக தான் இருக்கும். சந்திரமுகி படம் பார்த்திங்கன்னா தெரியும், அவங்கள வந்து கொல்ல போகிறதில்ல, பட் கொல்கிற மாதிரி காட்டுவாங்க. அது மாதிரி தான் மல்லிகைப்பூ மேலே ஏன் வந்து இந்த மாதிரி குங்குமம் போடுறாங்கன்னா, குங்குமத்தை வந்து பிளட்டாகவே கன்சிடர் பண்ணி ரத்தம் படிஞ்ச மல்லிகைப்பூன்ற மாதிரி இது மாறும் ஆக்சுவலாக அவங்களோட கான்செப்ட் படி. ஓகே, இதை இப்போ நான் கொளுத்தி பார்க்குறேன். தீப்பெட்டி எங்கே வச்சேன்னு தெரில. இங்கே பார்த்தோம்னா அந்த ரூம்குள்ளே என்னென்னமோ இருக்குது. சிவப்பு கலரில் துணி, தேங்காய் அதெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சா, இல்லை அவனுக்கு எதுவும் பண்ணிட்டாங்களா, என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த இடத்துல என்னென்னமோ நடந்துருக்கு. கண்ணாடி செல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக மேலே தலை எல்லா பக்கமும் தெறிக்கி விட்டுது, மேலேருந்து விழுகுது. ஒரு தைரியத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் வந்தது நல்லது. ஏன்னா நானும் வெங்கடேஷ் சேர்ந்து வந்திருந்தோம்னா இப்போ 2 பேத்துக்கு விழுந்து எதாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம், யாரையும் காப்பாற்ற முடியாது. அதனால தான் வெங்கடேஷ் இதுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, வெங்கடேஷுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, வாசுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. நாங்கள் 3 பேருமே தயவு செஞ்சு இங்கேருந்து சேஃபாக போயிடணும். வாசு சவுண்ட் இல்லை, நான் மேலே போய் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க. தீப்பெட்டி எங்கே வச்சேன்னு தெரில. தீப்பெட்டி எங்கே வச்சேன்னு தெரியலையே. வாசு என்னடா நீ என்ன வந்த? நீ என்ன எதுவுமே பேச மாட்டோம், ரொம்ப நேரம் எதுவுமே பேச தனியாக விட்டுட்டு வர. அவன் வந்து பார்த்துட்டு ஏதோ இருக்குன்னு ஓடி வந்துட்டான்டா. அதனால தான் உனக்கு காணாம, நீ எந்த சவுண்டுமே விடாதான்டா உன்னை தேடி வந்தேன் நான். சரி, ஒன்றும் இல்லை, விடு. ஏன் இவ்வளோ இது பதட்டமாக இருக்க? கண்ணாடி சில்லாம் எல்லா பக்கத்துலேருந்து தெரிச்சு விழுவுதுரா மேலே கீழே. கேமரா கீழே ஒன்றும் இல்லை, இங்கே வச்சிரு, அங்கே வச்சிரு. என்னடா அது? அதான் எனக்கு தெரியல. கீழே இருந்துச்சுடா. என்னது இதே மாதிரியா? நல்லா தெரியும். சத்தியமா கீழே இருந்துச்சு. ஷாம்பு சேலை ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சுடா. அது பார்த்தேன்டா. இது மாதிரி எங்க இதே மாதிரி கீழே ஒன்று இருக்குடா. பார்க்கலையா நீ? இருந்துச்சு தேங்காய், அதே போல் துணி, மஞ்சள். தேங்காய் இருந்துச்சு, பட் இங்க பாரு, இது இப்பதான் இந்த மாதிரி இல்ல. துணி, ஒரு சிவப்பு துணி, இது மட்டும் தான் இருந்துச்சு. இங்க வச்சிருவா. இதை முதல்ல ஆஃப் பண்ணி வை. நீ இவ்வளோ பதட்டத்தோட வந்திருக்க, என்னாச்சு? வர வழி ஃபுல்லாவே கண்ணாடிலாம் மேலே விழுகுது. ஏதாவது சவுண்டு கேட்குது. இன்னமும் வந்து தெரிக்குது. முதுகுலாம் வந்து விழுந்துச்சு, கையிலலாம் விழுந்துச்சு. இங்கிட்டு தூளாக வந்து சதுரி. சரி விடு, கேமரா ஆஃப் பண்ணி வச்சிரு. எங்கே இருக்கு? நீ ஏன் வந்திருக்காம இருந்திருக்கலாம். கார்லயே உட்கார வேண்டியதுனடா. ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தோம். சொன்னி எந்த சவுண்ட் எதுவுமே இப்பதானடா மேலே வரப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானடா வந்தேன். எங்களுக்கு எதுவுமே கேட்கல. நீ தான் பதில் பேசலையே. வெங்கடேஷ் பேசினானே. இல்லையே, வெங்கடேஷ் பதில் பேசினானே. இல்ல, நீ வேற யார்ட்ட பேசிக்கல. எதுவுமே கேட்கறதுனால நாங்கள் மேலே வந்தோம். நீ மட்டும் தான் வந்திருக்கான். அவன் காருக்குள்ள உட்காந்துருக்கான். அப்ப நாங்க வந்தோன்ற 2 பேர் மாதிரி சொல்ற. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்க்கறேன்னு வந்தா உள்ளுக்குள்ள டக்குனு ஏதோ உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நோடி வந்து காருக்குள்ள வந்துட்டான். எனக்கு வெறும் ரொம்ப தனியா இருக்குன்னு பயம். ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போற? இந்த சடங்கை நான் கண்டினியூ பண்ண போறேன். தயவு செஞ்சு தேவையில்லாத வேலை பார்க்காத வாசு. சொல்றதுக்கு இல்லை, வேணாம். இது நான் நல்லதுக்கு இல்லை, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன ஆயிருக்குன்னா, அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறதுக்கு காரணம் யாரோ அவங்கள இந்த மாதிரி தப்பா மிஸ்யூஸ் பண்றதுக்காக இங்க பண்ணியிருக்காங்க. இல்லை இவங்களை விரட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஒருவேளை இப்படி பண்ண வச்சு அவங்களுக்கு ஏதாவது டிக்கெட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே பண்ண முடியாது. வேணா தயவு செஞ்சு போயிடலாம். ஒன்றும் ஆக போகிறது இல்லை. என்ன நடக்குது மட்டும் பார்ப்போம். நான் பற்ற வைக்கிறேன் நெருப்பை. நைட் விஷன் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நைட் விஷன் போட்டிருக்கேன்னா நான் லைட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, லைட் இல்லாமல் தான் பண்ண போகிறேன். மேபி அது வந்துச்சுன்னா பக்கத்தில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலாம்ல. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த ஒரு உருவத்தையுமே கேப்சர் பண்ணல. வந்ததுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்டிவிட்டி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. நீ வரப்போ எதுவும் பார்த்தியா? நான் வரும்போது நிறைய சவுண்டு எல்லாம் இந்த வெங்கடேஷ். அதனால நைட் விஷன் மட்டும் தான் ஆன் பண்ணி வைக்கிறேன். கேமராவோட லைட்டை நான் ஆஃப் பண்ண போகிறேன். தீப்பெட்டி அங்கே இருக்கா பாரு, இதை அங்கே வச்சேன். இங்கே இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்? இங்கே கிடந்துச்சுடா. என்னடா சொல்றேன்? இது எல்லாமே இங்கே வேலை போட்டு போவாங்க. எடு, வேணாடா தயவு செஞ்சு கொடு. நீ அங்கிட்டு போயிடுறியா? வெளியில அங்கிட்ட வெளியில போய் நின்றுப்போ. அங்கே போயிடு. அங்கிட்டு போயிடுறா, வெளியிலே போயிரு. நீ சும்மாவே பொசஸ்ட் ஆவாடா. நீ வந்து இதுக்குள்ள நின்று எதனா ஆயிடுச்சுன்னா அதனால வெளியவே நில்லு. ஓகே, ஆரம்பிக்கிறேன். இது குட்டிமி தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. முடியல இருக்கு. அதுல இல்லை ஏதாவது பேயே கொண்டு வந்து இங்கே ஓட்டினாங்களான்னு தெரியல.
தெரியாம அதை களைச்சு விட்டுட்டு இருக்கேன் நீ என்னமோ. வாசு வேணா வாசு, சொன்னா புரிஞ்சுக்க வாசு. லைட் ஆஃப் பண்ற, அமைதியாடுறா. வேணாண்டா. ஓகே கைஸ், வெற்றிகரமாக கொளுத்திட்டேன். தள்ளி வச்ச எரியாம இருக்க என்னடா என்னடா ஆச்சு? என்னடா என்ன புரியல? டேய் என்ன பண்ற? டேய் அப்போ என்னடா பண்ற? பைத்தியக்காரன் என்னடா பண்ற? ஃபோன் என்னடா பண்ற? என்னைய கொல்ற? கழுத்தை விட்றா. ஓகே, ஒன்றும் இல்லை. கழுத்து நினைச்சு என்னைய கொல்றியா? ஃபோனு வெங்கடேஷ். ஹலோ ஹலோ. ஏய் கீழே மேலே வாடா, சீக்கிரம் வாடா. என்னடா ஆச்சு? கடவுளே, வர இப்போ ஒன்றும் இல்லை. ஓகே, நான் போயிடுறேன் இங்கேருந்து. ஓகே நான் போயிடுறேன். ஓகே ப்ளீஸ். என்னடா ஆச்சு வாசு? இங்கதானே பார்த்ததோ. எங்கிட்ட வழி? வழி எங்கிட்டா? யாரு வழியை காணாமே மடிக்கு. இங்கிட்டா அது வழி எங்கிட்டா? என்னாச்சு? அப்போ கேக்குதாடா? ஏதோ சவுண்ட் கேக்குது. ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா பண்றீங்க? மயிலாண்டிங்களா, நான் வேணாம் வேணாம்னு சொன்னா கேக்குறீங்க. ப்ளீஸ் விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரா, என்ன பண்ற? பைத்தியக்காரா, என்ன பண்ற? போடா. என்னடா என்னடா ஆச்சு? தண்ணி எங்கடா? வாசி என்னடா ஆச்சு? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் எங்க கழுத்தை பிடிச்சு காணடா அவன. எங்கடா அவன்? டேய் 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 என்னடா? அவனை காணல வாசு. என்ன ஆச்சு? அவனை காணாண்டா. எங்கடா அவன் எங்க போனானே தெரியலடா எனக்கு. இது ஏன்டா பழிச்சு விட்ட? என்னடா இது? என்ன கருமண்டா இது? ஒரு நிமிஷம். நீ பண்ணியா? அப்ப ஒன்றும் இல்லை. இதுல யாரா பண்ணா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே போலாம். எப்படி இதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்த வீட்டுல இருந்து? இந்த கேமரா அப்போ இங்க இது நைட் விஷனு எடுத்துருவா. எப்படி இல்லைண்ணா நைட் விஷன் எடு. அப்பா எங்கடா போன நாயே? உன்னை வர வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேன். அடிச்சிங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்க. அவன் பொசஸ்ட் ஆயிட்டான்டா. பொசஸ்ட் ஆயிட்டு என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல பாக்குறான்டா. அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் நீ லேட்டா வந்ததுன்னா செத்து போயிருப்பேன் நான். அவ்வளோ ஃபோர்ஸா பிடிச்சி அமுக்கிட்டான்.
நல்ல வேலை ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தனால நான் அவனை புஷ் பண்ணிட்டே இருந்தேன். நான் கூட ஏதோ 2 பேத்துக்கு சண்டை அப்போ நான் சொல்லி அனுப்பேன்டா அவன்கிட்ட. அப்போ உன்னை பார்த்து நான் அடிச்சு எடுத்துடான்னு சொன்னேன். அதுதான் அவன் அடிக்கிறான்னு நினைச்சிட்டா. அப்போ சுஸ்தான். அப்போ அங்கிட்டு இருக்கானா பாரு. டேய் அப்போ என்னடா அவன் என்ன பண்ணிட்டு? அப்போ டேய் ஏய் அப்போ அப்போ டேய் டேய் இருக்கானா? காணாடா, இங்க ஏதோ ட்ரெஸ் இருக்கா. டேய் அப்போ ஐயோ எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலடா வாசு. டேய் எனக்கு ஒரு நிமிஷம் தெளிவா சொல்றியா? மூச்சே விட முடியலடா என்னால. எங்கடா போனா? நான் வந்து அங்க அந்த ரிச்சுவலை திருப்பி கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணேன். என்ன ஃபர்ஸ்ட் அது நீ கொண்டு வந்தியா? நான் கொண்டு வரல, இங்கே இருந்தது. அது யாரோ அப்படி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது நமக்கு மேலே கோவப்பட்டிருக்கு போல இருக்குது. எனக்கு சரியா புரியல. அந்த சடங்குமே பாதியிலே நின்றுருக்கு. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணி எதுனா நடக்கும்னு நினச்சேன். கடைசியில் இவன் பக்கத்தில் இருக்கவும் இவனை ப்ரொசஸ் பண்ணி அவன் மூலியமா என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக ஏன்டா அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கப்ப? தொண்டெல்லாம் அடைக்குது, பயமா இருக்குடா. அப்போ நான் வந்து அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணுவோம். இவன் பக்கத்தில் இருக்கவும் அந்த நான் அதை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக அவனை ப்ரொசஸ் பண்ணி அவன் உடம்புல இருந்து அவன் மூலியமாகவே என்னை அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது. அப்படிதான் எனக்கு தோணுது. குண்டு அப்பவே சொன்ன போ வேணாண்டா, நம்ம ஒன்னாவே இருக்கலாம்டான்னு கேட்க மாட்டேன். அவனை கண்டுபிடி முதல்ல போ, என்னால் நடக்க முடியல. வேகமாக நட. அப்போ என்ன இருக்கு? அப்போ மேலே ஃபுல்லாக பார்த்தாச்சு, கீழே போகலாம். டேய் அப்போ எங்கடா இருக்க? என்னடா கரும வயிறா இருக்கு இது. கீழே போ. ஒவ்வொரு வாட்டி இப்படியே பண்ணிட்டு என்னடா நான் பண்றது? வீட்டுல வேற கட்ட சொல்லோட இப்படி உளுந்து கிடக்குறானடா பின்னாடி. ஏதாவது வாய் வைக்காதடா, போடா. வாய் நான் ஏன்டா வைக்கிறேன்? ஏன்டா பயமா இருக்குடா. அது நானே கடுப்பு இருக்கு. அப்போ எங்கடா இருக்க? இருக்கானா? டேய் இந்த வலிக்குதுன்னா சொல்ற, ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அப்போ 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 எங்கடா போன? படியில இருந்து விழுந்தா எங்க விழுவாங்க? படியில இருந்து விழுந்தா அங்கிட்டு தான் விழுவாங்க. எங்க? அந்த சைடு, இந்த ரைட் சைடு. ரைட்டு இந்த மாடிப்படி. இங்கெல்லாம் இல்லையே. இதுல இருந்து விழுந்தாலும் இங்கதான் இருக்கணும் இல்லையே. குண்டா அப்போ எனக்கு கடுப்பா வருது. அப்போ என்னடா பெரிய நீ பாத்தியாடா எதுவும் அந்த ஆத்மால? நான் பாத்துட்டா கருப்பு கலர்ல உன்னை தேடி நான் தான்டா வந்தேன். என்ன சொல்ற? அவனும் எதுவும் பார்க்கலன்னா நானும் இதுவரை எதுவும் பார்க்கல. நான் பாத்துட்டா உன்னை தேடி வந்தேன். ஆமா, கீழே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தப்ப இருந்துச்சுடா. இது என்னடா செட்டு? தெரியலையே. இதுக்குள்ள இருக்கு கரெக்டானா? இல்ல இல்ல இல்ல, சைட்ல லைட்டு போடுற இருட்டுல ஒன்றும் தெரியல. இல்ல இதுல ஃபோக்கஸ்டா தெரியும், அதான். அப்போ போட அங்கிட்ட எதுவும் விழுந்துருக்கானான்னு பாப்போம். மாடியில இருந்து காட்டு சவுண்டு கிடைச்சுலப்ப. இல்லையே, எனக்கு கேட்டுச்சுடா. ஆத்மா பேரநார்மல் ஆக்டிவிட்டியுமே இல்லடா. அது இல்ல, ஏதோ குதிச்ச மாதிரி கிடைச்சு. அப்போ அந்த ரூம்குள்ள ஏதோ மூவ் ஆன மாதிரி இருந்துச்சுடா. இப்பயா? அந்த ரூம்குள்ள போனப்போ தெரிஞ்சுச்சா?
அவ்வளோதான் சீக்கிரம் போடா கீழே விழுந்துடாத. கீழே உழுவுல, அது வரைக்கும் சந்தோஷம். எங்கே போயிருக்கான்னு தெரியல. கீழே விழுந்துருப்பானு தான் பயந்துட்டேன். ஏன்னா படிக்கட்டு இந்த சைடு தடுப்பே இல்லை. அப்போ இதான்டா அங்கிருந்து பார்த்தோம். இந்த ரூமா? இந்த இடம். அப்போ இதுக்குள்ளே தான் இந்த ரூமாக தான் இருக்கும். ஏன்னா நான் அங்கேருந்து நான் பார்க்கும்போது இங்கிட்ட ஏதோ மூவ் ஆனது நல்லாவே நான் பார்த்தேன். அப்போ இருக்கியா டே? இருக்கானா? சைல் திறந்துடலாம்டா. சுத்து மூடு என்னையவே கழுத்து நடிச்சு கொல்ல பார்த்தோம். கொஞ்சம் அமைதி மயிரா லைட் ஆஃப் பண்ண. அந்த தண்ணி எங்க? குடிக்கிற தண்ணி தானடா. குடிக்கிற தண்ணிடா மயிறு. அஜ்ரத்து ஓதுன தண்ணிடா. ஆமா, அது எங்க? அது கார்ல வச்சிருக்கேன்டா. எடுத்துருவோம். போய் தொலை, சீக்கிரம் தனியா போ, பயமா இருக்குடா. போய் தோடா, தயவு செஞ்சு போடா. இப்போ போய் நான் அவனே ஒன்று அடிச்சு இது பண்ணுவான்டா. பார்த்து லைட்டா வாசு. போ, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கடவுளே. அபு ஆக்சுவலாக ஒரு முஸ்லீமு. அவன் வந்து இந்த மாதிரி அடிக்கடி பொசஸ்ட் ஆகிறனால அவங்க வீட்டில் சொல்லி அந்த ஹிஜ்ரத் ஓதுனது சம்திங், நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, கீழே சப்டைட்டில் டைப் பண்ணி வைக்கிறேன். அந்த வாட்டர் இவனுக்கு எதனா ஆச்சுன்னா அந்த வாட்டர் அவன் மேலே தெளிக்க சொன்னாங்க. அந்த வாட்டரை கையிலே வச்சிட்றான்னு சொன்னேன் அவன்கிட்ட. அந்த வாட்டர் இருக்கிற தைரியத்தில் தான் இன்றைக்கி நான் அப்போவே கூட்டிகிட்டு வந்தேன். கார்லேயே வச்சுட்டு வந்திருக்கான். இங்கே தான் உட்காந்துருக்கான் பின்னாடி. இப்போ நான் போய் அவனை கூப்பிடலாம். அவன டைம்லாம் இந்த மாதிரி என்னை அட்டாக்லாம் பண்ணதில்லை. இந்த டைம் என்ன அட்டாக் பண்ணுறான். ஆக்சுவலாக கழுத்தே நின்றுச்சுட்டான். கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன், செத்தே போயிருப்பேன் நான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த தண்ணியுமே ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் இப்போ அதை பண்ண போகிறேன். இன்னும் வரவே இல்லை. அதே மாதிரியே பொதுவாக இந்த மாதிரி சாமி இதை கொண்டு வந்து இதை பண்ணால் துண்ணூறு போட்டாயா இல்லை இந்த மாதிரி ஊதி கொண்டு வந்த தண்ணி ஹோலி வாட்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணால் பேய் போகும் அப்படின்றது மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரிலாம் நடக்கிறத வச்சே இதை நம்ம சும்மா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் பண்ணுறேன். இன்னொன்று இது அவங்களே சொல்கிறாங்க. அவங்க வா கத்தாதடா மயிறு. மேலே இருக்கு பாரு. யோனே ஆமா, சிப்ப மூடி விடு. இதை வச்சு பின்னடா பண்ண போற? அது இப்படி பேக் மூணு முடியல. இதை இப்படி கேமரா இப்படி நைட் விஷன் அங்கே கீழே வச்சிரு. அங்கே கீழே வச்சிரு. என்ன அப்படி உட்காந்துட்டு இருக்கா ஒரு மாதிரி? ஆமாண்டா, அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படி இது கேமரா இப்படி ஏமா இருக்குடா? அப்படி லைட் ஆஃப் பண்ண. ஓகே போகிறேன். வாசு எங்கடா போற? வாசு டேய் வாசு தனியாக போகாதடா. ஒரு மாதிரி இருக்கான்டா, திரும்ப அட்டாக் பண்ணிட போகிறான்டா. வாசு வெங்கடேஷ், இந்த தண்ணியை நான் அவன் மேலே ஊற்றுனதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். அப்போ தான் நீ லைட் ஆன் பண்ணணும். சரிடா. ஓகே. ஓ என்னடா? ஏய் வாசு, வாசு பயமா இருக்குடா. என்னடா பண்றீங்க வீட்டுல? ஏய் வாசு
என்னடா வாசு வாசு பயமா இருக்குடா. என்னடா பண்றீங்க வீட்டுல? வாசு லைட் ஆன் பண்ணிட்டோம். லைட் ஆன் பண்ணிட்டோம். என்னாச்சு? லைட் ஆன் பண்ண. வாங்க வாடாங்க. ஒண்ணுலடா. ஏய் ஒண்ணுலடா. ஒண்ணுலடா. எந்திரா எந்திரா. ஒண்ணு இல்ல. அங்கதான் உட்காந்துருந்தேன். எப்படா வந்து படுத்தான்? இருட்டுக்குள்ள எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே ஓகே எந்திரி எந்திரி. பயமா இருக்குடா. ஒரு நிமிஷம் அக்ரெசிவ் ஆயிடுச்சுடா அது. ஓகே 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 கேக்குதாடா? கேக்குதாடா? பேசுறது கேக்குதாடா? எந்திரி எந்திரி எந்திரி. ஏதாச்சும் எந்திரிடா. போலாம்டா வீட்டுக்கு. எந்திரா சீக்கிரம் எந்திரா. நான் சொல்றதை மட்டும் கேளுடா. ஐயோ ஓ இவனை கூட்டு போடா. ரைட் விஷன் எடுத்துக்க. ரைட் விஷன் எடு. புடி. என்ன வேணுமா உங்களுக்கு? ஏய் நார்மலா இருடா. அப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா. இங்கே பாடுறா மயிறு. என்னடா பண்ற? என்னடா இருக்கீங்க இவ்வளோ நேரம்? அவங்களுக்கு என்ன வேணுமா? அவங்க இவன் உடம்புல வந்து வெளியில போனோன்னு தான் ஆக்டிவிட்டி வருது. என்னாச்சு என் உடம்புலையா? ஆக்சுவலாக உன்னை ப்ரொசஸ் பண்ணிட்டாங்க. நீ என்னையே கொல்ல பார்க்குறடா மயிறு. என்னடா சொல்ற? கொல்லடா. கொல்ல ட்ரை பண்ண. மேல நம்ம போய் ரிச்சுவல் ஆரம்பிச்சோமா? அப்போ நீ பசஸ் ஆயிட்டு என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்ட. கழுத்தை முடிச்சிருந்தா நீ அந்த வார்த்தை பண்ண எது பண்ணல. பேசாமறா. ஐயோ என்னடா அப்படி பண்ணுவா? ரைட் விஷன் உள்ள வைடா. உள்ள வச்சுட்டு கேமரா எதுனா இருடா. கோப்ரா எதுனா இருடா. ஏய் சும்மா இருடா. நீ வேற ஏன்டா? சரிடா உப்பா. ஏய் எந்திரிடா. ஒன்றும் இல்லை. நிமிஷம் அங்கே பாரு. அமைதியா இருங்க. அங்கே போய் பார்ப்போம். போங்க முன்னாடி. இங்கிட்ட அட்டாக் பண்ணுது. போ அங்கிட்டு போயிருங்க. அங்கே இருங்க. அங்கே உரும்புற சவுண்டு கேட்குதுடா. வாசு எல்லாம் சரி கேட்குறா. Oh my God. கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. இதுக்குள்ள தெளிவா கேக்குது. முன்னாடி இதே இடத்துல கேட்டுச்சு. ஹலோ ஹலோ
மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நான் அதை பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. நான் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன். நான் அதை கலைச்சி விட்டுட்டு வந்துட்டேன்ல, அதை தான் நான் கலைச்சிட்டேனே. நான் அதை பண்ணுறதுக்காக இங்கே வரல. வேற யாரோ உங்ககிட்ட இப்படி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு கூட எனக்கு புரியல. அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. எதனா பதில் பேசுங்க. அப்பயே வேணாம் சொன்னேன், கேட்டேன். வேண்டாம் அப்படி பண்ணிட்டு தெரியல. நீ வாடா கூப்பிட்டே வந்துருந்தேன். அப்பயே அவனை பத்த வைக்க வேணாம், ரிச்சுவல் பண்ணாதான் கேட்கவே இல்லை. ஏதோ பண்ண போதுடா. முன்னாடியே நான் கருத்துல இதே மாதிரி பயங்கரமா ஒரு சொல்ல கேட்டேன். என்னடா சொல்ற? பாரதெல்லாம் வருதுடா. என்ன நம்ம போயிருவோம்டா. அம்மான்னு கேட்டுச்சுரா. ஏதோ குழந்தை அம்மான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுரா. அப்ப கன்ஃபார்மா? ஆமாண்டா. கேக்குதுடா. சொன்னல பாப்பா, உங்க அம்மாவை தேடுறியா? பாப்பா, உனக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வேணுமா? பாப்பா, உனக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வேணுமா? சலங்க சத்தம் எல்லாம் கேக்குதுடா. போலீஸ் சத்தம் கேக்குதுடா. பாப்பா, உனக்கு எதனா விளையாட்டு ஜாமான் வேணுமா? எதனா சாப்பிட்றதுக்கு எதனா வேணுமா? சாக்லேட்டு, பொம்மை, என் பக்கத்தில் வரியா? வா, என் பக்கத்தில் வா, நான் உனக்கு கொடுக்குறேன். என்னோட பாக்கெட்டில் பொம்மை எல்லாமே இருக்கு. ஏமாத்தாரா? இல்லை, நம்ம அப்புறமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். சொல்கிறேன், ஏமாத்தலாம் இல்லை. இப்ப இருக்கா அப்புறமா வாங்கி கொடுக்கறதுக்கு என்னடா? உனக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்னை பார்க்க வரியா பக்கத்தில்? நான் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கெட்ட விஷயம் செய்கிறதுக்காக வரல. என்னை நம்பி என் பக்கத்தில் வா பாப்பா. அமைதியாயிட்டாங்களா? கொஞ்ச நேரத்துல ஹார்ட் பீட் நிக்கிற அளவுக்கு அமைதியா இருக்கு. அதான் கொஞ்ச நேரத்துல ஹார்ட் பீட் நிக்கிற அளவுக்கு பண்ணாங்கடா அந்த இடத்துல. என்னென்னமோ நடக்குதுடா. நம்ம எதிர்பார்க்காதான் நடக்குதுடா. இங்க புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்டா. பாப்பா, நீ இங்க இருந்தேன்னா என் கூட வந்து பேசு. இந்த பாப்பாவோட அம்மா இங்க இருக்கீங்களா பக்கத்துல? ஏன்னா இந்த சவுண்டுமே காணோம். செத்த நேரத்துல அமைதியாயிடுச்சுடா. அதான் ஏன் நீ சொன்ன தெரியுமாண்ணா, நான் உங்களுக்கு எதுவும் இது பண்ண வரல, அது நான் பண்ணல. நீ சொன்னில்ல அந்த ரூமுக்குள்ள, அங்க சைலண்ட் ஆச்சு. அப்ப சைலண்ட் ஆனதுதான் அப்படியே குறைஞ்சு. கன்ஃபார்மா? மா, உங்களை நான் பார்க்கலாமா? குழந்தை சவுண்டா? குழந்தை தானே? மா, பாப்பா, வா விளையாடலாமா? பாப்பா, வரியா விளையாடலாமா? என்னோட கையை பிடிச்சிக்கிறியா? வா, நம்ம கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வெளியில. பாப்பா, மா, எங்களை மன்னிச்சுக்கோங்க. சத்தியமா நான் உங்களை ஹர்ட் பண்றதுக்காக இங்க வரல. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி யாரோ மாந்திரிகம் பண்றவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பட் அதே ஆட்கள் நாங்க கிடையாது. நாங்க உங்க கூட பேசுறதுக்காகவும் உங்களுக்கு எதனா உதவி பண்றதுக்காகவும் மட்டும்தான் இங்க வந்திருக்கோம். வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. ஸோ நான் உங்களையும் உங்கள் குழந்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். எங்கள் முன்னாடி வர முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தப்பான இன்டென்ஷனில் இதுக்குள்ளே வரலன்ட்டு. உனக்கு பின்னாடி கேட்டுச்சு தானே? ஆமா, கேக்குதுடா. கேட்டுச்சு. ஓகே மா, உங்கள் குழந்தைய நான் பார்க்கலாமா? காமிக்க மாட்டிங்களா? உங்களோட சொந்தக்காரனா எங்களை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தான் எங்கள் மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா?
புரியல. சவுண்டே காணும்டா. மறுபடியும் மையான அமைதியாக இருக்குறா. அமைதியாக இருந்தாலே நல்லதுக்கு இல்லை. நடக்கிற சவுண்டு மாதிரி கேட்குதுடா. அமைதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பேசல. பேபியோட சவுண்டு மட்டும்தான் எங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. நீங்களுமே அதை மட்டும் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். மா நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? பாப்பா திரும்ப எங்களை அட்டாக் பண்ண பார்க்குறீங்களா? சத்தியமா எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களால நாங்க இப்ப நிறைய நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா? ஒரு நிமிஷம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம். கத்துறாங்க. தெரிஞ்ச போறாங்க. மேலே எதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. சரி வெளியில போலாம். சீக்கிரம் போ. எல்லா பக்கமும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது அவங்க மாறலடா. அந்த மேலே பண்ண சடங்கால அவங்க இப்படி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா மென்டல் ஆயிட்டாங்களா? என்ன நம்ம அவங்கள காம் பண்ற மாதிரி எதனா செய்யணும். அந்த காம் டவுன் ரிச்சுவல் இருக்குடா. அம்மா போன வாரம் வீடியோ எடுத்துட்டு போனோம்ல பேக்ல, அது அப்படியே இருக்கு. பேக்ல எங்க இருக்கு? அந்த இது பேக்ல இருக்குடா எல்லாமே. ஒருவேளை ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அங்க பாருங்க அலறாங்க. உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும் தான் வந்தோம். பட் எனக்கு இப்பதான் புரியுது. மேல யாரோ பண்ண சடங்கால தான் இப்படி ஆயிருக்குன்னு. ஓகே 2 பேர் இருக்காங்க. அப்படியே இருங்க. டார்ச் லைட் இருந்தா அடுத்து அடிங்க. நல்லா தெரியுதா? ஆமா நல்லா இருக்காங்க. இல்லடா அவங்க நார்மலா இல்லடா. இப்போ டீ ஆத்மாவால எப்படி எப்படி அது நல்லா தெரியுது. இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. உங்க பொண்ணுக்கு நான் எந்த கெட்டத்தை செய்யறதுக்காக வரல. 2 பேரும் நிக்கிறாங்கடா. அந்த குழந்தைய போடுற அழகா இருக்குடா. இல்லடா சின்ன குழந்தைடா. அது சின்ன குழந்தைடா. பேய்க்கு ஐஸ் வச்சுட்டு இருக்கேன். ஐஸ் வைக்கிறா. பண்ண போதுடா. மறுபடியும் அங்கிட்டு வந்துட போதுடா. ஐயோ ஏதோ பேசுறாங்க. எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம். யாரோ உங்களை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்க குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நான் எங்க சொந்தக்காரங்களா தான் பாக்குறேன். யாரும் உங்களை இப்படி பண்ணான்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் அவங்க முழுமையா பண்ணலன்னு மட்டும் எனக்கு புரியுது. பாவமா இருக்குடா அவங்கள பார்த்தா. என்னடா பண்றது இப்போ? உங்ககிட்ட நான் ஒண்ணே கேட்கலாமா? உங்ககிட்ட நான் ஒண்ணே கேட்கலாமா? உங்க பக்கத்துல நான் வரலாமா? ப்ளீஸ் நான் மேல வரலாமா? அது காம் டவுன் ரிச்சுவல் பண்ணலாம்டா. நான் சொல்றது கேளுடா. அது பண்ணா அவன் நம்மகிட்ட பேசுறா. சொல்லு எனக்கு புரியல. அந்த காம் டவுன் ரிச்சுவல். ஓகே அது எடு. இங்க இருக்கா? இருக்கு எல்லாமே அந்த போன வாரம் பண்ண வேண்டியது அப்படியே பேக்ல வச்சிருக்கேன். எப்படி எப்படிடா? கேமரா
ஓகே கைஸ், நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோக்காக பிளான் பண்ண ரிச்சுவல் இது ஆக்சுவலாக. ஆனால் அங்கே எங்களால் அதை பண்ண முடியல. ஸோ அது இங்கே எங்களுக்கு இப்போ கை கொடுக்க போகுது. இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதை நாங்கள் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஆத்மாவுக்கு கொஞ்சம் அமைதி ஆவாங்க. இந்த ரிச்சுவல் பண்ணும்போது அவங்களோட அக்ரஷன் கொஞ்சம் குறையும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்தளவு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. நானும் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். எடுத்துக்கோ அப்போ தண்ணி தண்ணி வேணுமே. காரில் இருக்க எடுத்து எடுத்துருவா ஓடு. சொல்றா ஆல்ரெடி மேல நீ ரிச்சுவல் பண்ணதுக்கா இப்படி அந்த ரிச்சுவல் இல்லடா, இது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். இது எப்படி நம்ம அமைதியை கொடுக்கும். பண்ணி தாண்டா பார்க்கணும். இப்படியே அவங்கள விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லடா. சப்போஸ் இது பண்ணி இது இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா வாய்ப்பு இல்லை. ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். வேற என்ன செய்யுது? மேல ஏதாவது ஒன்று ரொம்ப ஏதாவது பண்ணியிருந்தானே தயவு செஞ்சு இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பேசாம விட்றா. சொன்னது எனக்கு இன்னும் இது எல்லாம் காமனாக நடக்கிறது. இதுக்கு என்னடா செய்ய முடியும்? நான் இனிமேல் வீடியோக்கு வரலடா. சும்மா இருடா, ஏன்டா தேவையில்லாம பேசுற? என்னால உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா தேவையில்லாத யோசிக்காத, விட்டுரு அந்த பேச்சை. வெளியில் போய் பேசிக்குவோம். இங்கே உட்காந்து இந்த விஷயத்த பேச வேண்டாம். தண்ணி இல்லடா. என்ன சொல்கிற? ஆமாம் இல்லை அதில். ஐயோ கொஞ்சம் தான்டா இருக்கு. எவ்வளோ? ஓகே பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே நீங்கள் போங்க, ரூம்குள்ளே போங்க. வேகமாக போ, வேகமாக போ, டைம் இல்லை. காலெலாம் ரொம்ப வலிக்குது கைஸ். காலில் எதுவும் ஆயிடுச்சு, சுளுக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா? இங்கேயே பண்ணிடலாமா? எங்க? இங்கே. ஓகே. பண்ணு. அதில் தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கு கைஸ். இது என்னன்னா, இதில் கொஞ்சம் தான் வாட்டர் இருக்குது. எங்ககிட்ட இப்போ இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி வரல. ஸோ எங்ககிட்ட இருந்த தண்ணிலாம் காலி. திடீர்னு நாங்கள் பண்ணுறதுனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். உப்பு பாக்கெட் பிடிச்சிக்கு இல்லைக்கோ. குடு. ஃபைன். இது எப்படி ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். தப்பாக நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. இது புறா தண்ணி மேலே இந்த ஒளி அடியில உங்களுக்கு கெட்டது செய்யறதுக்காக இல்லை, நல்லது செய்யறதுக்காக. உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இதை பண்றோம். பயப்படாதீங்க. பயப்படுறாங்கடா. ஆமாடா. பேசுறாங்க, சொல்றா. பயமா இருக்குக்கா. நாங்க எதுவும் பண்ண வரலக்கா. குழந்தை அழகா இருக்காங்க. இதோட ஒலி தண்ணியில படணும்டா. பக்கத்துல எடுத்துக்கிறா. கொஞ்சம் கிட்ட போடுவா. ஃபைன். ஓகே. ஸ்பெல்ல படி. என் பல்ல படி சீக்கிரம் படி. இதா படி, நான் கொடுக்குறேன். ஐயோ அக்கா, உங்க புள்ள அழகா இருக்காங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஐயோ சீக்கிரம்டா. படி சத்தமா படி. I know your sorrow. I feel your pain. உட்காரு. குந்த வச்சு உட்காந்துக்கோ. அங்கேயே போய் உட்காந்துக்கோ. நீயும் சொல்லு. I feel your pain, but you don't belong in this world. Again, sleep now. Let go. Fade away. இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலாக நீங்கள் போகணுன்றதும் போகாததும் உங்களோட விருப்பம். பட் ஆனால் நீங்கள் கூல் டவுனாக இருக்கணும். ஆக்சுவலாக ஸ்பெல்லை மாற்றி படிச்சுட்டேன். இது வராது. இது அவங்கள துரத்துறது. எதுக்குறப்ப மாற்றி கொடுத்த? அது என்ன? அது அவங்கள துரத்துறது. ஐயோ இல்லை இதைப்படி சீக்கிரம். வளராதரா. இந்த அனுப்பிடுறா. That bring the peace. I am the mission to carry away your shadow. Let
ஏய் ஸ்லோவா படுறா, ஸ்லோவா படி. Let the prince, I am the vessel to carry away your Pharaoh. Let Daniel and let darkness live. May your soul rest in quiet and silence. O light, let the bring the peace. I am the vessel to carry away your Pharaoh. Let Daniel and let darkness live. May your soul rest in quiet and silence. O light. ஏய் காமன் சைலண்ட்ரா. ஏய் அப்ப தயவு செஞ்சு பொறுமையா படுறா. எனக்கே புரியலடா. ஃபைனலா ஒரு தடவை பொறுமையா சொல்லு. O light, let the bring the peace. I am the whistle to carry away your Pharaoh. Let anger fan, let darkness live. May your soul rest in calm and silence. யா ஓகே ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒர்க் ஆகுது. புரியல. நான் கூட ஃபஸ்ட்டு நம்பலடா, இது மாதிரி ஏதாவது நடக்கும், கொடூரமாக நடக்கும் பார்த்தேன். சைலண்ட் ஆயிடுச்சு. ஓகே அவங்க கூட இப்போ நம்ம பேச ட்ரை பண்ணலாம். டவுசிங் ராட் எடு. இருக்கா? எடு. இருக்குடா. என்னதுடா அது? உப்பு எடுத்து கொடுக்குறான்டா. எதுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க? தெரியல, அவங்க பாக்கெட்டுக்குள்ளே விடான்றா. ஐயோ இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் நான் எதிர்பார்க்கல. பயங்கரமாக ஒர்க் ஆகுது. கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிட்டாங்க. அசையாத. சுத்தமாக எந்த சவுண்டுமே இல்லை. இப்போ அவங்க கிட்டக்கு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன் கோவப்பட்டாங்க, ஏன் அமைதியானாங்க. மேபி யாரோ ஒரு கேவலமான ஜென்மம் பிடிச்ச சில பேர் மேலே வந்து அந்த ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. பில்லி சுனிய வைக்கிற பீப்புள் யாரோ, அதனால தான் இப்படி ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நாங்கள் இப்போ பண்ண சில விஷயத்தால் அவங்க கூலாக இருக்காங்கன்னு நம்புகிறேன். அப்படி தான் தோணுது. மேபி திரும்பவும் அக்ரெஷன் அட்டாக்கும் பண்ணலாம், எனக்கு தெரியல. இந்த காம்னஸை யூஸ் பண்ணி இப்போ நான் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ண போகிறேன். புறா பவர் இந்த மேலே இப்போ தெரிய வரைக்கும் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே இருக்குமா? அதெல்லாம் தெரியல. பவர் இல்லைடா இது. இது வந்து ஒரு எனர்ஜி. இப்போது உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரம் இல்லை அல்லா ஒருத்தருது இது மாதிரி கிறிஸ்டின் இது மாதிரி அதை சொல்லும் போது நமக்குள்ள ஒரு பீஸ்னஸ் வரும்ல மனுஷங்களுக்குள்ளேயே. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் தான் இது. இது அப்புறம் உனக்கு இன்டர்நெட்டில் தான் பார்த்தேன். ஓகே ஃபைன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். கூகுளில் இருந்து தான் எடுத்தேன் இதை. ஓகே போகலாம். அம்மா நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களோட சுச்சுவேஷன் தெரியாமல் இந்த இடத்துக்குள்ளே வந்தது என்னோடய தப்பு தான். நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நான் செஞ்சது எப்படி தப்போ அதே மாதிரி நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது உங்களால் இந்த டவுசிங் ராட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமானா இப்படி கொண்டு போகலாம், இல்லைன்னா இப்படி கொண்டு போயிடலாம். ஓகே, நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டது தப்புன்னு இப்போ நினைக்கிறீங்களா? ஸ்பீடாக இருக்காது. சொல்லுது. ரொம்ப 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 நன்றி. எங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் அதிகம். உங்கள் குழந்தை மேலேயும் தான். உங்கள் குழந்தை இறந்து போன அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் இறந்து போயிருக்கீங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ ஒரு அன்பான கைண்டான ஒரு பர்சன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி அக்ரெஷன் எங்ககிட்ட பிஹேவ் பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது மேலே இருக்கிற அந்த சடங்கு செஞ்ச விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் யாரோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஏதோ உங்களை ஏதோ தப்பாக இது பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் அமைதியாகிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு ஹாப்பியா? நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு ஹாப்பியா? ஹாப்பி. எங்கள் பக்கத்தில் தானே இருக்கீங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஹாப்பி தான்டா ஒரு சேர்த்து ஹாப்பின்னு சொல்லுதுடா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்களுக்குமே நாங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் இப்போ எங்களால் நீங்கள் இப்போ காமாக இருக்கீங்கன்றது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். கோஇன்சிடென்ட்டாக இந்த ஒரு ரிச்சுவல் நாங்கள் இங்கே பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது இங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக. ஒன்று நோட் பண்ணியா அவச்சியா? ரெண்டு வவ்வால் பறக்குதுடா. அம்மாவும் பிள்ளை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. இப்போ கரெக்டாக இங்கே வந்துருச்சுடா வாசு. ஓகே, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாசு வந்துருச்சுடா. ஆமான்னு சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா? நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்க. வந்துருச்சுடா. ஆமாடா ஆள் வந்துச்சா? வவ்வால் வந்துருச்சுடா. அங்கே பாரு வாசு. சத்தியமாடா வாசு. வருது வருது வருது. என் முதுகு இப்போ வரிசை பச்சாச்சு. ஓகே, நீங்கள் என்ன டச் பண்ண ஆசைப்படுறீங்களா? சுத்தமாக எந்த சவுண்டுமே இல்லை.
அம்மா நான் உங்களை கெஸ் பண்ண மாதிரி மேலே ஒரு சடங்கு மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்களால தான் இந்த மாதிரி நீங்கள் ஆனீங்களா? அது உண்மையா நான் கெஸ் பண்ணது? நீங்கள் எஸ்ஆர்னு சொல்லலாம். இவ்வளோ வேகமாக வருது. எல்லா கொஸ்டினோட இந்த கொஸ்டின் கேவலமான விஷயத்தெல்லாம் யாரா பண்ணுறா? புரியவே இல்லடா எனக்கு. அவங்க இறந்து போனவங்கள போய் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ பணம் கொடுத்து நிறைய பேர் பண்ணுவாங்கடா. என்ன பணம்? இப்போ என் பிஸ்னஸில் எதாவது பிரச்சனைனா நான் காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்டா, பேய்களை வச்சு. அது எதுக்குள்ள வந்து இங்கே பண்ணுறாங்க? ஓகே, நீங்கள் இங்கே சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமாக தானே இருக்காங்க. அந்த எச்ச நாய்ங்க தானே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி சில எச்சத்தனமான எண்ணம் கொண்ட மனிதர்களோட எண்ணத்தில் தான் நாங்களும் பிறந்தோன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்காக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு காட் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே அம்மா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுன்னு தான் இங்கே நான் வரும்போதே யோசிச்சுட்டே தான் வந்தேன். நீங்கள் ஆசையாக இருந்திருப்பீங்க உங்கள் குழந்தை கூட சந்தோஷமாக வாழணும்னு. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உங்கள் குழந்தை கூட இந்த உலகத்தில் வாழ முடியாமல் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கீங்களா? பேயாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு இதில் இருக்கீங்களா? இல்லை ஃபீல் பண்ணுறீங்களா, ஐயோ இறந்துட்டோமே, நம்ம பேபி கூட எவ்வளோலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருக்கோம்? ஓகே, எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன கேட்க வரேன்னா, உங்ககிட்ட பணம் இருந்திருக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கரெக்டாக வந்திருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ என்னன்னாருன்னு எனக்கு சரியாக தெரியல, கேட்கவும் விரும்பல அதை பற்றிலாம். ஆனால் உங்களுக்கு அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பணம் இருந்திருக்கு, ஒரு நல்ல ஃபேமிலி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் உயிரோடு இருந்திருந்தா ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது வீணாயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? நல்லா வேலை வருவாங்கடா. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்பீடாக வருது. என் கையெல்லாம் அப்படி நடுங்குதுடா, கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா, செம்மையாக இருக்குடா, சிலுக்குது. நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் மறுஜென்மம் எடுத்து இதே பேபி உங்களுக்கு பிறந்து அவங்க கூட சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படின்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேரும் உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, கிளம்பிடலாம்டா. உங்களுக்கு எதனா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட எதனா ஹெல்ப் கேட்க முடியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் செய்யட்டுமா? பட் என்ன வேணும்னு உங்கள் வாயால் சொன்னால் எனக்கு ஹாப்பி. சொல்லுங்கள், உங்களுக்கு எதனா நான் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி போங்க, வேண்டாம்னா இப்படி போயிருங்க. ஓகே, வச்சோனே வருது. ஓகேம்மா, நான் வந்து என்னோட அம்மாவா உங்களை நான் நினச்சி நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், சத்தியமாக நான் உங்களுக்காக பண்ணுறேன். உங்கள் வாயால் சொல்ல முடியுமா? பேச முடியல, அழுதுகிட்டே தானே இருக்காங்க. ரொம்ப அழுகுறாங்களா? பச்சை குழந்தை வேற இருக்குடா. நீங்கள் உங்களுக்காக எதனா கேட்க விரும்புறீங்களா? உங்கள் குழந்தைக்காக எதனா கேட்குறீங்களா? குழந்தை சொல்லுவோம், அழுகுறாங்கடா. உங்கள் குழந்தைக்குனா இப்படி எக்ஸ் போயிடுங்க, உங்களுக்காக எதனா வேணும்னா இப்படி போயிருங்க. ஓகே, உங்கள் குழந்தைக்காக எதனா வேணும் ஞாபகம் இருக்காது, தாய் பாசண்டா. ஓகே, உங்கள் குழந்தைக்காக நாங்கள் கண்டிப்பாக எதனா பண்ணுறோம். நான் அடுத்த டைம் வரும்போது உங்கள் குழந்தைக்காக எதனா பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷமா? ஆமான்றாங்கடா, நல்லா பேசுகிறாங்கடா, செம்ம கம்யூனிகேஷன். உங்களை எல்லாரும் ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம். நீங்கள் இருந்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. நாங்கள் கூட தப்பாக நினச்சி இவங்க நம்ம ஏதோ பண்ணிடுவாங்க வச்சுருவாங்கன்ட்டு. ஆனால் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கு. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கடைசியாக உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்களை நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். பார்க்க முடியுமா? எங்கள் முன்னாடி வரீங்களா? உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துட்டு இங்கேருந்து போகிறோம் நாங்கள். வரேன்ட்டாங்களா? நீ எப்படா இதை வச்ச? கேட்கணும், நீ இதை வச்சு தான் கேட்க சொல்கிறேன்னு நினச்சிட்டேன்டா. ஓகே ஓகே, லைட் ஆஃப் பண்ணால் வரீங்களாம்மா? ஓகே, லைட் ஆஃப் பண்ணுவோம்மா?
அவங்க அவ்வளோ கெட்டது இல்லைடா இப்போது. இருந்தாலும் உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், வரீங்களா? அதான் வச்சிடுறா, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க தானே, கேட்போம். எங்கே வரீங்க? ஒரு டைம் மட்டும் உங்களை பார்த்துட்டு போகலான்னு ஆசைப்படுறேன். அவங்களை பார்த்தாச்சுலடா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்டா. புரியல. ஆல்ரெடி நம்ம தான் அவங்கள பார்த்துருந்தோம்ல, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்டா. போகலான்றீங்களா? நான் மேலும் மேலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம அவங்களுக்கு தேவையானது எதனா வாங்கிட்டு வந்து பேசலாம்டா. ஓகே சீக்கிரமாக வந்து உங்களை பார்க்குறேன். உங்களை நான் இப்போது எங்கள் முன்னாடியே வர சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பலை. நாங்கள் கிளம்புறோம், நீ சந்தோஷமாக இருங்க. திரும்ப வந்து பார்க்குறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை திரும்ப வந்து பார்க்குறேன். என்னை வந்து உங்கள் பையனாக நினச்சிக்கோங்க. நான் சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். உங்கள் குழந்தை பையனா பொண்ணான்னு தெரில, அது என்னோட தம்பியோ இல்லை தங்கச்சியோ நான் நினச்சிக்கிறேன். சீக்கிரமாக நாங்கள் எல்லாருமே வந்து உங்களை பார்ப்போம். உங்கள் பேபிஸ்க்கு எதனா தேவைப்படும்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் நான் உங்களுக்கு எதனா பண்ணுறேன். இல்லை வேறு எதனா உங்களுக்கு தேவைப்படும்னா என்னோட ட்ரீமில் இல்லை எதனா ஒரு வழியில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கு ஒன்று தோணுதுடா, இவங்க நம்மளுக்கு இவ்வளோ கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கல்ல, நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்போமா? நம்மளுக்கு அவங்க எதுக்கு ஹெல்ப்பு தெரியாதுண்ணா. நீ இப்போ என்ன தெரியுமா சொன்ன? அந்த பிள்ளை சுனியா வைக்கிறவங்க இவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணாங்க தெரியுமா? ஆமாம், அதே வேலையை தான் இப்போ நீ சொன்ன. நம்ம ஹெல்ப்புக்காக ஒரு ஆத்மாவை நம்ம பண்ணக்கூடாது. அது ஒரு கேவலமா செயல் இல்லைடா. இதை நீ யோசிக்கிற ஏண்டா? அப்படி யோசிக்கலடா. உன்னோட சுயநலத்துக்காக ஒரு ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கிட்ட போய் அது உன்கிட்ட பாசமாக இருக்காங்கன்றதுக்காக அதை போய் நீ எதனா பண்ணுவியா? பாடா பேசாம. டேய், நம்ம வீட்டில் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நம்ம பிரச்சனைடா. அதை கொண்டு வந்து ஏன்டா அவங்க தலையில் கட்ட பார்க்குறேன்? தெரியும். சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். கேமரா ஆஃப், நாங்கள் போய் பேசிப்போம். டேய், நைட் விஷன் எடுக்கலடா, எடுத்துடா. எப்படி? வாடா. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம்.